श्रीशैलेशदयावात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमणिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणायनेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिगीगसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयगास्तनजाय भूतिः सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमाय मूर्धना भूतं जरस्य मगताभ्यपट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् काषाय शोभिकमनीय शितानिवेशं दण्डद्वयोद्बलकरं विमलोपवीतम् उद्यन्ति ये सनिभम् उल्लसद्बूर्धपुण्ड्रम् रूपं तवास्ति इति राधतशोर्ममाग्र्ये விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லப்படுகிற சித்தாந்தமானது சாஸ்திர சம்மதமாக சொல்லப்படுகிறது. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதைத்தான் பகவத் ராமானுஜர் ஆச்சரியமான முறையா நிர்ணயம் பண்ணினார். அந்த நிர்ணயத்தில் பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்னவோ, அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தில் சொல்லப்பட்ட நிலை என்னவோ, வியாச பகவானின் திருவுள்ளம் என்னவோ, அதிலிருந்து சிறிதும் மாறாமல் அவருடைய திருவுள்ள கருத்துப்படியே அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் என்கிற ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். அது விபுலமாக உள்ளது. அதை சுருக்கியும் இன்னும் நாம் போன்றவர்களுக்கு மந்தமதிகளுக்கு இன்னும் நன்றாக புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்கிற ஒரு அபிப்பிராயத்தாலே சோழசிம்மபுரம் ஜட்டயாச்சாரிய சுவாமியுடைய சத்சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரிய சுவாமியார் யதீந்திர மத தீபிகா என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். ஆச்சரியமான கிரந்தம். அது 10 அவதாரங்களோடு கூடியது. எல்லாவற்றையும் சேர்த்து 2ஆக பிரித்தார், பிரமாணம் பிரமேயம் என்று. அதுல பிரமாணத்துக்கு 3 அவதாரத்துக்கும் பிரமேயத்துக்கு 7 அவதாரத்தையும் கொடுத்தார். பிரமாணத்துல 3 பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். பிரமேயத்தில் 7 2ஆக பிரிக்கிறார். திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் பிரித்து அதிலே திரவியத்துக்கு 6ம் அத்ரவியத்துக்கு 1 என்று ஒரு நிலையோடு தெரிவித்தார். அப்ப திரவியத்து 6 என்பது பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம், ஜீவாத்மா, பரமாத்மா என்றார். இதிலே நாம் ஜீவாத்மாவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணத்தை அனுபவிக்க பெற்றோம். அது பிரமாணங்களிலே. பிரமேயத்தில் 7 இப்ப நம்ம ஜீவாத்மா அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது ஆத்மாவுடைய நிலை என்ன, அதெல்லாம் பூர்ணமாக கடந்த காலத்தில் அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு ஆத்மாவை பற்றி ஒவ்வொரு மதத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், 8 வேற்று சம்பிரதாயங்கள் எடுக்கிறார். அந்த 8 வேற்று சம்பிரதாயம் என்ன தெரிவிக்கிறான்றது கடந்த காலட்சத்துல கடைசியா அதைத்தான் பார்த்தோம். அதிலே சிலதுதான் பார்த்திருக்கோம். முதல்ல பௌத்தன், அடுத்து சாருவாகன், அடுத்து ஜெயினன், அதற்கு மேல இருக்கக்கூடிய நிலையை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இதுல பௌத்தன் க்ஷணிக விஞ்ஞானவாதம் என்று சொல்லக்கூடிய ஆத்மா க்ஷணிகம், ஆத்மா என்ற ஞானம், அந்த ஞானம் க்ஷணிகம், இப்ப இருக்கக்கூடிய ஞானம் இன்னொரு ஞானமா இருக்காது என்று தெரிவித்தான். அதையும் நிராகரித்தார் சுவாமி. அதற்கு மேல் 2வது சாருவாகன். இதுதான் லோகாயத்த மதம். இந்த லோகாயத்த மதம் உலகத்தோடு பொருந்தக்கூடிய மதம்னே சொல்லலாம். அப்பன்னா அதுதானே சுவாமி நல்ல மதம்னா? அது நல்ல மதம் கிடையாது. ஏனென்றால் ஆத்மாவே சரீரம், சரீரமே ஆத்மான்னு ஒத்துருக்கா. முன் ஜென்மம், பின்னாடி ஜென்மம், பாவ புண்ணியங்கள் எதுவுமே அவ ஒத்துக்கல. அப்படி இருக்கச்சு அதையும் நிரசனம் பண்ணினார். அதற்கு மேல ஜெயினன், ஜெயினனுடைய தன்மை ஆத்மா எந்த சரீரத்தை எடுத்துக்கொள்கிறதோ அந்த சரீரமுக்கு ஆத்மாவின் அளவுன்னு தெரிவிக்கிறார். யானையின் ஆத்மா யானை அளவு,
பூனையின் ஆத்மா பூனையின் அனுபவம் தெரிவிக்கிறார். அதையும் நிராகரிக்கப்பட்டது. அதற்கு மேற்கொண்டு ஆச்சரியமாக 4வது சாங்கியன், கபிலாச்சாரியர், பிரவர்த்தகாச்சாரியர். சாங்கியன் சொல்றது பிரகிருதியும் புருஷனும் ரெண்டுமே தேவை. ஈஸ்வர தத்துவத்தை அவர் ஒத்துக்கல. பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அச்சித்து, புருஷன் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா, இந்த ரெண்டு மட்டும்தான் உண்டு, மேற்கொண்டு ஈஸ்வர தத்துவம் இல்லைன்னு தெரியாது. அப்பதான் நம்ம என்ன நினைப்போம், இந்த பிரகிருதி என்று சொல்லக்கூடிய இந்த சரீரம் நிறைய காரியங்களை பண்றது, அனுபவிக்கிறது ஆத்மா நினைக்கிறோமோனோ. அவர் அதை ஒத்துக்கல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரீரம்தான் அனுபவிக்குது, ஆத்மா ஒன்னும் அனுபவிக்கல. இதுக்கு ஜபா குசுமம் என்கிற செம்பருத்தி பூ, அந்த செம்பருத்தி பூவை கொண்டு வந்து ஸ்படிகத்துக்கு பக்கத்துல வச்சாச்சுன்னா அந்த ஸ்படிகமே அந்த செம்பருத்தி கூடிய வர்ண கலாபத்தை ஏற்றுக்கொள்கிறதும், அதே போல இந்த சரீரமும் ஆத்மாவும் ஒன்றாக இணைந்திருக்க செய்தே இந்த சரீரத்துக்குண்டான தன்மையெல்லாம் ஆத்மாவுக்கு நினைக்கிறோம் கிடையாது. அப்ப சரீரமே தான் அனுபவிக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். இது யாரோடது? இது சாங்கிய மதம். சாங்கிய மதத்துல 2 நிலைகள் உண்டு. அதாவது சேஸ்வர சாங்கியன், நிரீஸ்வர சாங்கியன். வேதாந்த தேசங்களை எடுத்திருக்கார். சேஸ்வர சாங்கியன், நிரீஸ்வர சாங்கியன் எல்லாம் அதாவது மீமாம்சகர்கள் நிறைய பேர் இருக்கா. சாங்கிய மீமாம்சா அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா மீமாம்சகர்னா சாஸ்திரத்தை ஒத்துவா, ஆனா அவ பிரம்மத்தை ஒத்துக்க மாட்டான். சாஸ்திரத்தில் பண்ணப்பட்ட கர்மாக்கள்லாம் பண்ணுவா. என்னென்ன கர்மா உண்டோ அத்தனை கர்மா பண்ணுவா, ஆனந்தமா பண்ணுவா. அது மட்டும் இல்ல, ரொம்ப பிரீத்தியோடு பண்ணுவா. ஆனா அந்த பண்ண கர்மாவுக்கு பலன் கொடுக்கணுமே, ஈஸ்வரன் இருக்கணுமேன்னா தேவையில்லை. ஈஸ்வரன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அபூர்வம் அங்க கர்மா பண்றதுனால அதனால ஒரு அபூர்வம் ஏற்படுறது. அந்த அபூர்வம் கொடுக்கப்படுகிறது என்று தெரிவிக்கிறார். இது சாங்கிய மதத்திலே ஒரு பிரிவு. இதுல என்னன்னா, வேதவியாச பிரம்மசூத்திரம் பண்ணார். பிரம்மசூத்திரத்தை சாங்கிய மதத்தை கண்டிக்கிறார். அந்த சாங்கிய மதம் என்பது 2 தத்துவங்கள் தான் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனால் பாகவதத்துல தேவபூதிக்கு உபதேசம் பண்றார் கபிலாச்சாரியர். இந்த சாங்கிய மதத்துக்கு பிரவர்த்தகாச்சாரியர் கபிலாச்சாரியர் உபதேசம் பண்ணும்போது பிரம்மத்தை பத்தி ஓகோன்னு கொண்டாடுறார். அப்ப 2 சாங்கியம் இருக்குன்னு தெரியுது. அந்த 2 சாங்கியத்தை தான் நிரீஸ்வர சாங்கியன், சேஸ்வர சாங்கியன் தெரிவிக்கிறார். அப்ப நிரீஸ்வர சாங்கியன் என்னது? ஈஸ்வரன் ஒத்துக்கொள்ளாத மீமாம்சகர்கள். சேஸ்வர சாங்கியன் என்றால் ஈஸ்வரன் ஒத்துக்கொண்டு இருப்பவர்கள். ஈஸ்வரன் ஒத்துக்கொண்டு இருக்கிறார். அதே போலதான் சேஸ்வர சாங்கியன் ஈஸ்வரன் ஒத்துக்கொள்கிறார்கள். அவர் பாகவத சாங்கியன் சொல்லலாம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது நிரீஸ்வர சாங்கியன் பிரம்மசூத்திரத்தில் கண்டிக்கப்பட்ட, பிரம்மசூத்திரத்தை வியாச பகவானாலே கண்டிக்கப்பட்ட சேஸ்வர சாங்கியன். அதற்கு மேல இவ 2 உண்டு. இவாளுக்கு என்னன்னா, பிரகிருதி புருஷன், அச்சித்தத்துவம் சித்தத்துவம், இது 2த்தையும் வைத்துக்கொண்டு கர்த்தத்துவ. ஆனா ஆத்மாவுக்கு கர்த்தத்துவ போக்கியங்களுக்கு இல்லை. யாருக்கு? சரீரத்துக்கு தான் கர்த்தத்துவம். என்னன்னா பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன, அதை அனுபவிக்கக்கூடிய நிலை என்ன, 2மே சரீரத்துக்கு தான் உள்ளது. பிரகிருதி பரிமாண தேகத்துக்கு தான் போத்ருத்த கர்த்துக்கள் என்று இவர்கள் பட்சம். இதுவும் நிரஸ்தனம் பண்ணார். அதற்கு மேல அடுத்தது யாதவ பிரகாச மதம். இதெல்லாம் எங்க தெரியுதுன்னா, நம்ம நித்தியம் எம்பெருமானோட வாழ்த்து நாம் ஜெயிக்கிறோமோனும் அதுல 4 பாட்டுன்னு ஒண்ணு வரும். சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர தங்கள் மதம். அங்க அப்படின்னா யாதவ பிரகாசம்னா இது அத்வைத மதம். அத்வைதத்துக்குள்ளேயே 4 பிரிவு உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவத்துலதான் இதோட பிரிவெல்லாம் இருக்கு, பிரிவெல்லாம் நினைச்சுட்டு இருக்கா. அத்வைதத்துக்குள்ளே 4 பிரிவு உண்டு. இது யாதவ பிரகாசம் ஒரு பிரிவு, அதற்கு மேல பாஸ்கரன் ஒரு பிரிவு, அதற்கு மேல சங்கராச்சாரியன் ஒரு பிரிவு. இந்த பிரிவுகள்லாம் அத்வைதத்துக்குள்ள இருக்கு. பாஸ்கர மதம் என்ன, அதாவது யாதவ பிரகாச மதம் என்ன சொல்றதுன்னா, பிரம்மத்தின் அம்சம் தான் ஜீவன் சொல்றோம். பிரம்மத்தின் அம்சம், பிரம்ம ஜீவாத்மா பத்தி வந்துட்டு இருக்கோம். பிரம்மத்தின் அம்சம் தான் ஜீவம். அம்சம்னா என்னன்னு முன்னாடியே பாத்துக்கலாம். அதாவது பிரம்மத்துக்கு சரீரம் தான் ஜீவமே தவிர பிரம்மத்துக்கு அம்சம் கிடையாது. ஆனா பாஸ்கர மதம் என்ன சொல்றதுன்னா, யாதவ பிரகாச மதம் என்ன சொல்றதுன்னா, பிரம்மத்துக்கு அம்சம்னு சொன்னார். அதே நிரசனம் பண்ணினார்.
அதுக்கு அடுத்தது ஆறாவது பாஸ்கர பட்சம், பாஸ்கர மதம். இதுவும் அத்வைத்தம் தான். அந்த பாஸ்கர மதம் என்னன்னா, சரீரம் என்கிற உபாதியாலே பிரம்மத்தின் ஓர் கண்டமாக ஜீவாத்மா இருக்கிறார். சரீரம் என்கிற இதான் சரீரம் என்கிற உபாதி. சரீரம், இந்த சரீரம் இருக்கணும், இதுதான் உபாதி. இந்த உபாதியாலே இந்த ஜீவாத்மா ஒரு கண்டமாக இருக்கிறார் பிரம்மத்துக்கு அப்படிங்கிறார். அதுவும் கிடையாது. பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கே தவிர இந்த ஜீவாத்மா ஆகட்டும் சரீரமாகட்டும், இந்த சரீரமும் இந்த ஆத்மாவும் பகவானுக்கு சரீரம், அதுவும் நிரசனம் பண்ணார். அது பிரம்ம சரீரமே ஜீவம், அணு ஜீவாத்மா எப்படி இருப்பார், அணுவாக இருப்பார் அப்படின்னு தெரிவித்தார். அதற்கு மேற்கொண்டு ஏழாவது அத்வைத்த பட்சம். இதான் ரொம்ப நல்லா. இந்த அத்வைத்தம்னா இந்த அத்வைத்துக்கு பௌத்தத்வாந்த நிராசவாசரபதி ஜெய்னீவ கண்டீரவக மாயாவாதி புஜங்கவங்க கருடத்ரைவித்ய சூடாமணி ஸ்ரீரங்கேச ஜெயத்வஜோ விஜயதே ராமானுஜோகம் முடிகிற தாட்டி பச்சகம் பாஷண்ட பௌத்தத்வாந்த நிராசவாசரது அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா பௌத்த மதத்துடைய ஒரு நிலைதான் அத்வைத்தம். அப்படின்னா பௌத்த மதத்தை சிலதை ஒத்துக்கல, அந்த ஒத்துக்காத ஒரு விஷயத்தை ஒத்துண்டாரு, மீதெல்லாம் அவாவுடைய கொள்கைதான். பௌத்த மதத்துல சர்வம் சூன்யம் சொல்றார், அத்வைத்தி சர்வம் சூன்யம் சொல்ற, பிரம்மம் உண்டுன்றார். அந்த பிரம்மத்தை தவிர மற்ற அத்தனையும் பொய்ன்றாரு. பௌத்த மதம் அத்தனையும் பொய்ன்னு சொல்றார். ஆனா இவருக்கு என்னதுமா பேரு, இவருக்கு பேரே பிரச்சன்ன பௌத்தன்னு பேரு. அந்த பிரச்சன்ன பௌத்த மகராலய லம்பதண்டான்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பிரச்சன்ன பௌத்தன் அந்த பௌத்தனுடைய பட்சத்தை எடுத்துட்டாரோ. இப்ப என்ன தெரிவிக்கிறார்னா, அத்வைத பட்சம் பிரம்மத்துக்கு அவித்யை, பிரம்மத்துக்கே ஏதோ தோஷம் இருக்கு, அந்த தோஷத்தால்தான் இந்த லோகம் இருக்கு, நாமெல்லாம் இருக்கும், ஜீவாத்மா இருக்கு, பிரம்மம் நினைக்கிறதாம். பிரம்மம் நினைக்கிறதாம். பிரம்மத்துக்கே என்னது, பிரம்மம் பிடிச்சுடுத்து, பிரம்மத்துக்கே பிரம்மம் பிடிச்சிடுத்துக்கு தன்னையே பல ஆத்மாக்களாக புரிந்து கொள்கிறது பிரம்மம். பரபிரம்மைவ அஜ்ஞம் பிரம்ம பரிகதம் சம்சரதி தத் பரோதாத்வானியிடம் தவசம் அசமஸ்ய ஆஸ்பத ஸ்ருதி தியாதம் அபேட்சம். இது வேதாந்த சங்கரடைய மங்கள ஸ்லோகம். பரபிரம்மைவ அஜ்ஞம் பிரம்ம பரிகதம் அப்படின்னா பிரம்மத்துக்கு பிரம்மம், பிரம்மத்துக்கு அபித்தியினால தன்னையே பல ஆத்மா காரணம், பிரம்மம் உண்டுதான் உண்டு, மற்ற அத்தனையும் பொய். இப்ப இதெல்லாம் தெரியறது என்னன்னா, இந்த பிரம்மமே தன்னையே பல ஆத்மாவா நினைக்கிறதாம். அப்படின்னு என்ன சுவாமி, தன்னையே பல ஆத்மாவா நான் நினைக்காமல் தான் ஒருத்தன் தான், மற்ற யாரும் கிடையாது என்கிற ஐக்கிய ஞானம் வந்துட்டுதானே, அதான் மோட்சம். ஐக்கிய ஞானம்னா என்னது, நான் ஒருத்தனே உண்டு, வேறு யாரும் கிடையாது, மற்ற அத்தனையும் காணல் நீரை போல பொய் அப்படின்னு ஐக்கிய ஞானம் வந்துட்டோம்னா அதுதான் என்னது, மோட்சம் என்பதுதான் அத்வைத்த பட்சம். அப்பனா பிரம்மம் மோட்சத்துக்கு போயிடுத்தனா மோட்சம் என்பதுதான் அத்வைத்த பட்சம். சுவாமி சொல்றது, எல்லாருடைய பிரமத்தை போக்கக்கூடிய பிரம்மத்துக்கே பிரம்மமா, பிரம்மமா எல்லாருடைய பிரமத்தை போக்குறது யாரு, ஒவ்வொருத்தருடைய தோஷத்தையும் ஒவ்வொருத்தருடைய பிரமத்தையும் போக்குறது பிரம்மம் தான். இப்ப அந்த பிரம்மத்துக்கே பிரம்மம், பிரம்மம் வேறு பிரம்மம் வேறு. பிரம்மம்னா ஏதோ ஒரு தோஷம், உபாதின்னு சொல்லுவா. அந்த பிரம்மமா அப்பனா நம்முடைய தோஷத்தெல்லாம் யாரு போக்குவா, நம்முடைய தோஷத்தை போக்குவதுதான் பிரம்மத்தின் காரியம். இப்ப பிரம்மத்துக்கே பிரம்மம் யார் போக்குவா சுவாமி, எப்படி போக்குவா சொன்னேன் அப்படின்னா, இந்த அப்படின்னா நாகது ஒருத்தரும் போக்க போறதே கிடையாது. அப்பனா இந்த ஜெகத்தை அஸ்தமிக்கவே நிக்காது, அஸ்தமிக்காது. அப்படின்னா பிரமம் இருந்தா ஜகத்து தோன்றதோனோ, இப்ப ஜகத்தெல்லாம் இருக்குன்னு நமக்கு தோன்றதோனோ, எதனால தோணுதுன்னா பிரமம், பிரம்மத்துக்கு பிரமம், பிரம்மத்துக்கு உபாதி பட்டு பிரமம், அந்த பிரம்மத்தால இது தோன்றது. பிரமம் எப்போது சுவாமி இருக்குன்னா, எப்போதும் இருக்கும்னா அப்ப பிரம்மம் எப்போதும் இருக்குன்னா பிரம்மம், அப்ப பிரம்மம் பிரம்மத்துக்கு மோட்சமே கிடைக்காது, அப்ப மோட்சமே போக முடியாது. சரி, இந்த பிரம்மத்துக்கு பிரம்மம் கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். இந்த பிரம்மத்துக்கு பிரம்மம் இயற்கையா செயற்கையா, இயற்கையா இந்த பிரம்மம் வந்துட்டார்,
அல்லது செயற்கையா வந்துட்டா, இப்ப பாருங்க, இயற்கையா வந்துட்டா செயற்கையா வந்துட்டா அப்படின்னா, இயற்கையா வந்துட்டுன்னு வச்சுட்டாச்சுன்னா அது போகவே போகாது. அது போகாதுன்னு வந்துட்டுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பிரம்மம் போகலைன்னா ஐக்கிய ஞானம் ஏற்படவே ஏற்படாது. ஐக்கிய ஞானம் ஏற்படலைன்னா இந்த ஜெகத்தை அஸ்தமிக்கவே அஸ்தமிக்காது அப்படின்னு ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? எப்ப யாருமே மோட்சம் பிரம்மமே மோட்சத்துக்கு போக முடியாது. அந்த நிலைக்கு வந்துடும். அப்ப இது இயற்கையா பிரம்மத்துக்கு பிரம்மம் பிடிச்சிருந்தா இல்லைல்ல சுவாமி, இயற்கையா வச்சுக்க வேண்டாம், செயற்கைன்னு வச்சுட்டா. இப்ப செயற்கைன்னு வச்சிருந்தா அந்த செயற்கை என்கிற பிரம்மம் அது உண்மையா பொய்யா? பிரம்மம் ஒரு வஸ்து இருக்கு, பிரம்மத்துக்கு பிரமம் அப்படின்னு ஒரு வஸ்து இருக்கு. அந்த பிரம்மத்துக்கு பிரமம் என்கிற வஸ்து செயற்கைன்னு வச்சுட்டா அந்த செயற்கை உண்மையா பொய்யான்னா அது ஒரு பொய் தான் சொல்லி ஆகணும். உண்மைன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப பிரம்மம் பொய்யாயிடும். பிரம்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் பாடுபடுறார். அப்ப பிரம்மத்தை ஸ்தாபிக்கணும்னா பிரம்மம் உண்மை. அப்ப செயற்கையாக இருக்கக்கூடிய பிரமம் பொய்ன்னு சொல்லணும். பொய்யான பிரமத்தை வைத்துக் கொண்டு மெய்யான மோட்சத்துக்கு போக முடியுமானா போக முடியாது. அதனால நீ சொல்றது ஒண்ணுத்து கூட ஒண்ணு, பிரம்மத்துக்கு போய் அஜ்ஞானம்னு சொல்றியே, நம்புற மாதிரி இருக்கா? சூரியன் நல்லா பிரகாசமா இருக்கு, அந்த பிரகாசமான சூரியன்ட்ட ஒரு துளி இருட்டு இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பிரம்மம் எப்படி இருக்கு? பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பலபல கண்டுண்டு கேட்டுட்டு மூன்றின்பம் பலபலவே ஞானமும் பாம்பனமேலாட்கேயும் தெரிவிக்கிறது ஆழ்வார். பிரம்மம் ஸ்வயம் பிரகாசம் சஸ்வதி பிரகாசம் ரெண்டும் உண்டு. அப்படி இருக்கச்சேது அதுக்கு ஏதோ அதுக்கு பிரம்மத்துக்கு ஏதோ அவித்யா வந்துட்டு அந்த அவித்யால அந்த அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே, அந்த அஜ்ஞானம் உண்மையா பொய்யா? அஜ்ஞானம் பொய்யும் தான் சொல்லியாகணும். இவர் உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு வஸ்து இருக்கு. அவர் பிரகாரம் அத்வைத்தம்னா வஸ்து ஒண்ணுதான் இருக்கு, மற்றது கிடையாது. ரெண்டாவது வஸ்து வந்துட்டோம்னா அது பொய் தான் ஆகும். இப்ப அஜ்ஞானம்னு ஒரு வஸ்து, பிரம்மம்னு ஒரு வஸ்து, இந்த ரெண்டு வஸ்து ஒரு வஸ்து தான் உண்மை. அஜ்ஞான வஸ்து உண்மைன்னு சொல்லியாச்சுன்னா பிரம்மத்தை ஸ்தாபிக்கவே முடியாது. அப்ப பிரம்மன் தான் உண்மைன்னு சொல்லியாகணும். அப்ப பிரம்மம் உண்மைன்னு சொல்லிட்டுனா அஜ்ஞானம் பொய்யா எடுத்து, பொய்யான அஜ்ஞானத்தை வைத்துக் கொண்டு என்னமா சுவாமி சொல்ல முடியும்? இதை நம்முடைய பூர்வாச்சாரம் தெரிவிப்பார். கண்ணன் கீதோபதேசம் பண்ணானோ, அத்வைதத்தை பண்ணானா இல்ல வெறும் விசிஷ்டாத்வைதத்தை பண்ணானான்னு கேட்டுட்டார். உடனே அத்வைத கிட்ட கேட்டேன்னா, கண்ணன் அத்வைதம் தான் பண்ணான், அத்வைதம் தான் பிரச்சாரம் பண்ணான் அர்ஜுனன். அப்பனா யாருக்கு உபதேசம் பண்ணான்னு? அர்ஜுனனுக்கு. அப்ப அர்ஜுனன் உண்டான்னா அத்வைத பிரகாரம் உபதேசம் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டாவது வஸ்துவே இல்லையே. ரெண்டாவது வஸ்து இருந்தா தான் உபதேசம் பண்ண முடியும். ஒண்ணு கேட்கறவா இருக்கணும், சொல்றவா இருக்கணும், யாரா ஒருத்தர் தான் இருந்தாகணும். ஒண்ணு பிரம்மம் ஒண்ணே, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்ம இவ நாபரகா இது வேதாந்த டிண்டிமகா. பிரம்மம் ஒண்ணே சத்தியம், மற்றதெல்லாம் மித்யா பொய். அப்ப கண்ணன் ஒண்ணு, அர்ஜுனன் உபதேசம் பெற்றுன்றது உண்மையாச்சுன்னா கண்ணன் பொய்யா இருக்கணும். இல்ல அர்ஜுனன் பொய்ன்னு வச்சுட்டாச்சுன்னா கண்ணன் உண்மையா இருக்கணும். அப்ப யாருக்கு உபதேசம் பண்ணுவா? அத்வைத்தமே ரசிக்காதே. ஏன்னா உபதேசமே அங்க தாங்காது. ரெண்டாவது வஸ்து இருந்தா தான் உபதேசம். இப்ப நீங்க எல்லாம் கேட்டு இருக்கேன், அடியை மாத்திரம் அப்படியே சொல்லிட்டே இருந்தாலும் யாருக்கு சொல்லுவேன்? நீங்களே இல்லை, அடியை மட்டும்தான் இருக்கேன், பைத்தியம். எதுவும் சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த மாதிரி இந்த மாதிரி குழப்பெல்லாம் வரப்போறது. நீ அந்த மாதிரி சொல்லாத. பிரம்மம் ஒன்னே சேர்ந்து ஐக்கிய ஞானம் மோட்சம் சொல்லவே சொல்லாத. உன்னுடைய மதம் பொருந்தல. இதத்தான் சப்தவித அனுபபத்தி, சப்தவித அனுபபத்தின்னு தெரிவிக்கிறார். 7 விதமான ஒவ்வாமை. அனுபபத்தினா ஒவ்வாமை, 7 விதமான ஒவ்வாமை அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசியமா எடுத்துக்கிற ஸ்ரீபாஷத்துல. அதை பார்க்கணும்னா பெரிய விஷயம் இருக்கட்டும். சப்த அனுபவத்தி நீ சொல்லும் மதம் பொருத்தமுடையதாக இல்லை, அதுவும் நிரஸ்தம் அப்படின்னு சொன்னார். அடுத்து இன்னொன்னு என்ன, பல பல இருக்கு இல்லையா, பல பல இதெல்லாம் மனசெல்லாம் சேர்ந்து பிரம்மம்னு.
பல அந்த கரணங்கள் மனசெல்லாம் சேர்ந்து பிரம்மம்னு வாசஸ்பதி மதம்னு ஒரு மதம். அந்த மதம் சொல்றது பிரம்மத்துக்கு பல மனசுகள் இருக்கவைதான் பல ஜீவாத்மாக்களாக பிரகாசிக்கிறது அப்படின்னு தோன்றது அப்படின்னு. இது வாசஸ்பதி மதம். இந்த மதத்தின் மனசெல்லாம் அதன ஜீவாத்மா ஆகுமான்னு, மனசு அச்சித் தத்துவம், அது ஜீவாத்மா ஆகிறது கிடையாது, அதுவும் நிரஸ்தான. அப்ப எது சுவாமி உண்மை? நீங்க 8 மதங்கள் எடுத்து 8ம் கிடையாது கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு எது உண்மைனால் ஆத்மாக்கள் பலர் என்பெரு கண்ணலத்து ஒன்பொருளில வன்புகள் நாரணன் தின்கடல் சேரே. ஆத்மாக்கள் பலர், ஆத்மாக்கள் அனைவரும் நித்தியர்கள். நித்தியமான ஆத்மா. நேற்றுக்கு இருந்தது இன்னைக்கு இல்ல, நேற்றுக்கு இல்லை இன்னைக்கு இருந்தது கிடையவே கிடையாது. எப்பவும் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஆத்மா. அனைவரும் பிரம்மத்துக்கு பிரகாரம் சரீரம். அனைத்து ஆத்மாக்களும் பிரம்மத்துக்கு சரீரம். நம்ம 2 பார்த்திருக்கோம். நம்முடைய சரீரத்துக்கு சரீரம்னு பேரு, ஆத்மாவுக்கு 2 பேர் உண்டு. சரீரம்னு ஒரு பேரு, சரீரின்னு ஒரு பேரு. ஆனா பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணுக்கு சரீரம் மட்டும்தான் இருக்குமே தவிர சரீரம் வராது. ஆத்மாவுக்கு ஜீவாத்மா பரமாத்மா 2 இருக்கணும். ஜீவாத்மாவுக்கு சரீரம் என்கிற சப்தமும் ஏற்கும், அதே போல சரீரி என்கிற சப்தமும் இருக்கும். சரீரினா சரீரத்தை தாங்குபவன், அதான் சரீரி. அத பகவான் சரீரி, நாம் சரீரம், நாம் சரீரி. சுவாமி 2 சொல்லிட்டு இருக்கிறேன்னா, சரீரினா இந்த சரீரத்தை தாங்குறபடியால நம் ஆத்மா சரீரம் சரீரி. இந்த சரீரி பகவானுக்கு சரீரமா இருக்கிறபடியா சரீரம். புரியுதா? அதே போல ஆனா பகவான் சரீரம் ஆவார்னா ஆக மாட்டார். அப்பதான் என்ன அர்த்தம்? இப்ப இது பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்கு, பிரகாரமாக இருக்கு. அதான் அப்பனா ஆத்மாக்கள் கர்மாதீனமாக சரீரத்தை எடுத்துக்கொள்கிறது. அந்த சரீரம் ஜடப்பொருள். சரீரம் வேறு, ஜீவன் வேறு. ஜீவாத்மா வேறு. ஆனால் அந்தந்த பாவத்துக்கு அனுகுணமாக, அந்தந்த பாவத்துக்கு ஒற்றுமையாக ஒட்டி கொண்டிருக்கு கர்மாதீனமாக சரீரம். நான் என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணணும் அதுக்கு தகுந்தா போல சரீரம். இதை நிறைய பார்த்துருக்கோம், இந்த விஷயத்த நிறைய பார்த்துக்கோம். எத்தனை பாவங்கள் நிறைய சதவீதம் இருக்கணும். அந்த சதவீதத்துக்கு தவிர ஸ்தாவரமான சரீரமா, ஜங்கரமான சரீரமா, தேவ சரீரமா, மனுஷ சரீரமா, பறவ சரீரமா, விலங்கு சரீரமா, அதெல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். ஆக இந்த ஆத்மாக்கள் அத்தனை பேரும் பரமாத்மாவுக்கு சரீரம். ஆத்மாக்களும் நித்தியம், பரமாத்மாவும் நித்தியம். அப்ப பரமாத்மாவுக்கு எந்த பிரமமும் வரல, அவருக்கு எந்த தோஷமும் இல்லை, அவருக்கு அஜ்ஞானமும் வரல. அத்தனை அஜ்ஞானமும் தோஷமும் நமக்கு தான், ஜீவாத்மாவுக்கு தானே தவிர பரமாத்மாவுக்கு எந்த விதமான அஜ்ஞானமோ தோஷமோ எதுவுமே கிடையாது. எல்லாமே ஜீவாத்மா தான். எப்படி சரி சுவாமி, இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த தோஷங்களோ இந்த அஜ்ஞானமோ எப்படி போகும்? எப்படி போகும் என்றால், சாஸ்திரத்தால் ஞானம் ஏற்பட்டு ஆச்சாரிய உபதேசம் பெற்று இவனுடைய கர்ம ஞான பக்தி யோகங்களை செய்து அல்லது பிரபக்தி செய்து ஒழுங்காக செய்து வந்தால் அந்த கர்மத்தை இவன் தொலைக்கிறான். அல்லது சரணாகதி செய்து அந்த பிரம்மமே சரீரமான ஜீவாத்மக அதீத காருண்யத்தோடு இவனுடைய பாவங்களை நாம் தொலைப்போம் என்று சொல்லிக் கொண்டு சர்வ பாபியோ மோட்சயிச்சாமி மாற்றுசகா என்று சொல்லக்கூடிய நிலையிலே இவன் பாவங்கள் எல்லாம் போக்கி தன் திருவடிகளையே அவனே சேர்த்துக் கொள்கிறான். ஆக ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு. ஜீவாத்மாக்கள் பலர்தான், ஒன்றல்ல ஜீவாத்மாக்கள் அல்ல. ஆனா ஜீவாத்மா ஒண்ணுன்னு சொல்றாங்கன்னா ஜாத்யேக வசனம். கடந்த காலட்சேபத்தில் அது பார்த்துருக்கோம். ஜாத்தியேக வசனம் அது எது போல? 10 மூட்டை நெல் இருக்கு, ஒரு நெல்லுன்னு சொன்னான். அப்பனா 10 மூட்டை நெல்லும் ஒரே ரகமா இருக்கக்கூடிய நெல், அப்ப ஒரு நெல்லு சொல்லாமோனோ? அதே போல எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணுன்னு சொல்லலாம். தாசபூதர்கள் பகவானுக்கு, அதனால ஒண்ணுன்னு சொல்லலாம். இல்லையே சுவாமி, ஆணாத்மா பெண்ணாத்மா அப்படிலாம் கிடையாது. எல்லா ஆத்மாவும் பெண் சுபாவம் படைத்த ஆத்மா. ஆணாத்மான்னு தனியா இருக்கு, பெண்ணாத்மா தனியா இருக்கு. பெண்கள்லாம் பெண் ஆத்மா, ஆண்கள்லாம் ஆணாத்மா, அந்த மாதிரி கிடையாது. பள்ளி பூரான் தேலி எதுவா இருந்தாலும் ஒரே ஆத்மா தான். ஆனா
அந்த ஒரே ஆத்மா ஆத்மாக்கள் பலர். ஏன்னா அவரவர்களுடைய கர்மானுகுணக்கு தகுந்தா போல அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொள்கிறார்னு தெரியுது. அப்ப இதுதான் சாஸ்திர சம்மதம், சாஸ்திரத்தம். இதை தவிர வேறு எது சொன்னாலும் சாஸ்திரத்தோடு பொருந்தாது. விருத்தமான பட்சங்கள் எல்லாம் தள்ளுபடி. அதே போல இதெல்லாம் தள்ளுபடி சொல்லிட்டார். இது வரைக்கும் முடிஞ்சுடுச்சு. இப்ப என்ன ஆயிட்டு வரும்? ஜீவாத்மாவுடைய குவாலிட்டி என்ன, ஜீவாத்மாவுடைய நிலைய சொரூபம் என்ன? பகவானுக்கு சேஷபோதன் இவன், பாரதந்திரம் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஜீவாத்மா அனுஸ்வரூபன், ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம். ஒருத்தர் என்ன பண்ணார், ஜீவாத்மா விபுன்னு சொல்லிட்டார். விபுன்னா எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை விபு அப்படின்னு சொல்ற ஒரு பட்சம் இருக்கு. சாஸ்திரத்துல அவரவர்கள் தங்கள் தங்கள் மதிவி கற்பத்தாலே என்னென்ன பேசணும் எல்லாம் பேசிட்டே இருப்பார். சாஸ்திரத்தை பார்க்க மாட்டான். அவளுக்கு என்ன தோணுது அதெல்லாம் பேசிட்டே இருப்பேன் இல்லையா, அது மாதிரி பேசுறார். ஜீவாத்மா விபுன்னு ஒரு பட்சம் இருக்கு. ஆத்மா அணு கிடையாது, ஆத்மா விபு. ஆத்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கேயும் இருப்பார் அங்கேயும் இருப்பார். இப்படி உங்க ஆத்துல இருந்து உட்காந்து கேட்டுன்னு இருக்கேன். விபுவா இருந்தா என் ஆத்மா உங்ககிட்டயே இருக்கணும், உங்க ஆத்மா எங்கிட்டயே இருக்கணும், எல்லா இடத்துலும் பரவி இருக்கணும். என்ன விபுன்னு விஸ்வம் விஸ்வம் அசத்தாரகா பூத பவ்ய பவத்வ விபுன்னு விபு பகவான் தானே தவிர ஆத்மாக்கும் விபு கிடையாது. அணு அனுப்பிரவேசம் சொல்றா இல்லையா, அணுதான் ஆத்மா. அப்படி இருக்க செய்தே விபுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்பனா என்ன சுவாமி, நான் இங்க காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்ரீரங்கத்திலேயும் என்னுடைய ஆத்மா இருக்கணும், திருக்கண்ணபுரத்திலேயும் என்னுடைய ஆத்மா இருக்கணும், திருவள்ளிக்கல்லையும் என்னுடைய ஆத்மா இருக்கணும். இருப்பாரான்னா ஜீவாத்மா விபு கிடையாது. ஆனா அங்க ஞானம் போகும், தர்மபூத ஞானம் அங்க பிரசரிக்கிறது. கொஞ்சம் இது கொஞ்சம் நிதானமா கேளுங்க. தர்மபூத ஞானம் அங்க பிரசரிக்கிறது. ஆத்மாவின் ஞானம் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், ஆத்மா போகாது. ஆனா இவர் சொல்றது என்னன்னா, ஆத்மா விபு, ஆத்மாவே போறதுன்றார், ஆத்மாவே போறதுன்றார். புரியறதுக்காக சொல்றேன். சௌகரி 50 சரீரம் எடுத்துட்டார். 50 சரீரத்துல 50 ஆத்மா இருக்கா? கிடையாது. ஏதோ ஒரு சரீரத்துல தான் ஆத்மா இருக்கு. மற்ற சரீரெல்லாம் அந்த ஆத்மாவுடைய தர்மபூத ஞானம் தான் 49 சரீரத்துல போயிருக்கு. ஆத்மா விபு கிடையாது, அணுதான். அப்படி இருக்கு இல்லையா? அதைத்தான் தெரியுது. சரி சுவாமி, சில பேர்லாம் யோக பலத்தாலே வெவ்வேறு தேகத்துக்கு போறாளணும். அதுக்குதான் உங்களுக்கு சௌகரியம் சொன்னேன். வெவ்வேறு தேகத்துல போறாளணும். அவருடைய இதை கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு வச்சுப்பா. இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல, ஆனா அந்த காலத்துல இருந்திருக்கு. கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு வச்சிருக்கா இல்லையா? அப்ப கூட ஆத்மா போக மாட்டார். ஆத்மா என் ஆத்மா போகவே போகாது, ஆத்மா போகணும் போகாது. ஜீவன் இல்லாத ஒரு இடத்துல இவருக்கு நன்மை. சரி சுவாமி, அப்பனா நீ நினைக்கிறது பார்த்தா ஒருத்தர் ஒரு சுவாமி கொண்டாடணும்னு நினைச்சுட்டார். கொண்டாடுறதுக்காக பெரிய மேடையெல்லாம் போட்டார். நார்ச்சந்தியில, ஊருடைய நார்ச்சந்தியில அவரு மேடை போட்டு அவருக்கு விழா எடுக்கணுன்றது கொண்டாடினார். அவரால் வர முடியாம போயிடுச்சு. அப்ப அவருக்கு விழா எடுத்து அவரை பத்தி ஓகோன்னு பேசுறா, கொண்டாடுறா. கொண்டாடுறதுக்கு அவருக்கு பட்டம்லாம் கொடுக்குறா, கௌரவ பட்டம்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ஆனா அந்த சுவாமி வரல. ஆனா பட்டம் கொடுத்தார் இல்லையா? அவர் இல்லாத தேசத்துல பட்டம் கொடுத்தார் இல்லையா? அப்ப அங்க அவருக்கு நன்மை ஏற்பட்டிருக்கு. அப்ப அவர்களுடைய ஆத்மா அங்க இருக்குன்னு அர்த்தம்னா, ஆத்மா அங்க இல்ல, அவரை பற்றி புகழ் பேசுகிறார் என்னன்னா, அவர் அங்க இல்லாமல் இருக்க செய்தேயம் அவருக்கு நல்லது நடக்கிறதுன்னா அது என்னது? அவர் அங்க இருப்பத்தான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆத்மா விபு கிடையாது. ஏன்னா இவருடைய தர்மபூத ஞானம் அங்க இருக்கு. அதனால அவர் பண்றார். தர்மபூத ஞானம் அங்க எங்க வேணா போகும். அது யோக பிரபா, நமக்கெல்லாம் போகாது. இப்ப தர்மபூத ஞானம் நேரம் உங்க ஆத்துக்கு வந்துருமானா வராது. அதுக்கு யோக பிரபாவம் இருக்கு. அந்த யோக அஷ்டாங்க யோகம், அந்த யோக பிரபாவத்தால பண்ணனா. சரி சுவாமி, சில பேர்லாம் சொல்றாளே, நல்லது பண்ணா பித்ருலோகத்துல போய் நன்னா இருக்கான்னு சொல்றாளே, அது எதனால கிடைக்கிறது? அதிருஷ்டம், திருஷ்டம், அதிருஷ்டம். அது அதிருஷ்டத்தினால கிடைக்கிறது இல்லையா? அப்ப அதிருஷ்டத்தினால கிடைக்கும் பலன்
வேறு தேகத்தில் கிடைப்பதை பார்க்கிறோம். ஆனால் அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அதனால் விபுன்னு சொல்ல முடியாது. வெள்ளம் சொல்ல முடியாது. வேறு தேகத்துலதான் கிடைக்கிறது, அதுல கிடைக்கல, அது கிடையாது. அப்ப ஜீவனும் அங்க சம்பந்தம் அங்க இல்லை. ஜீவாத்மா எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு அர்த்தமே கிடையாது. ஜீவாத்மாவுடைய தர்மபூத ஞானம் தான் அங்க போறது. இதெல்லாம் நமக்கு இல்ல, அந்த யோக பிரபாவம் இருக்கிறவாளுக்கு தான் போறதே தவிர, இப்ப நாமெல்லாம் உடனே உங்க ஆத்துல வந்து என்னுடைய தர்மபூத ஞானம் இருக்கு சுவாமி எப்படி சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. யோக பிரபாவமே இல்லையே, அதனால வருது இல்லையா. ஆனா அப்ப கூட ஆத்மா அங்க போறது கிடையாது. அப்ப அவர் எல்லா இடத்துலயும் இருக்கணும்ன்றது தேவையே கிடையாது. ஏன்னா நம் சம்பிரதாயப்படி அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா என்னது? நான் ஒரு காரியம் பண்ணேன், அந்த காரியத்தால ஒரு புண்ணியம் ஏற்பட்டது, அதுதான் அதிருஷ்டம். அந்த அதிருஷ்டம்னா என்ன சுவாமின்னா அதுக்குண்டான பலன் கொடுக்கணுமானோ. அதிருஷ்டம் அதிருஷ்டம்னு சொன்னாலே நம் சம்பிரதாயப்படி பகவானின் கிருபை தான் அதிருஷ்டம், மற்றதுமே கிடையாது. பகவானுடைய கிருபை தான் அதிருஷ்டம். ஒரு ஜீவன் ஒரு கர்மத்தை செய்கிறான் என்றால் அது நல்ல கர்மம். அந்த கர்மத்தை பார்த்து பகவான் திருவுள்ளத்தில் ஒரு பிரீத்தி ஏற்படுறது. ஒரு கர்மா பண்றான், ஒரு கைங்கரியம் பண்றான், அதனால பார்த்து பகவானுடைய திருவுள்ளத்துல பிரீத்தி ஏற்படுறதுனோ அதுதான் அதிருஷ்டம். அதிருஷ்டம்னா எத்தையும் நினைக்காதீங்க. அப்படியே இதோ லாட்டரி சீட் வாங்கினா கொண்டு கொடுத்துறாருன்னா அப்படி அர்த்தம் இல்லை. அந்த அதிருஷ்டம் வேறு. இந்த அதிருஷ்டம் என்னன்னா நான் கர்மா பண்றதுனால அதனால பகவானுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுறது, அந்த பிரீத்தி தான் அதிருஷ்டம். அது எந்த ரூபத்தில் எந்த லோகத்தில் எப்ப வேண்டுமானாலும் பலத்தை கொடுக்கும். எந்த லோகத்தில் வேணுமானாலும் எந்த ரூபத்தில் வேணுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் பலத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் என்ன? இங்க நான் பண்ணிருக்கேன் ஒரு காரியத்தை, எனக்கு ஸ்ரீவைகுண்டத்துல அந்த பலன் கிடைக்கலாம். இல்ல நானே ஸ்ரீவைகுண்டம் போல இங்கேதான் சொல்லிட்டு இருக்கேன்னா வேறு லோகத்துல கொடுக்கலாம், வேறு ஜன்மால கொடுக்கலாம். அதுதான் அதிருஷ்டமே தவிர அது பகவத் கிருபையால வர்றது பலன் கொடுக்கும். ஏன்னா கொடுப்பான சுவாமி கொடுப்பார். பகவான் எங்க வேணா எப்படி வேணா எந்த நிலையில கொடுப்பாரு. எந்த ஜென்மா, சில பேரை சொல்லலாம் போன ஜென்மால என்னென்ன பண்ணியோ அதெல்லாம் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு. அது புண்ணியமா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், அது பெருமாள் தான் கொடுக்குறாரு. ஏன்னா சரி சுவாமி இந்த மாதிரி வேறு தேவதை கொடுக்காத, வேறு தேவதை கொடுக்காதுன்னா தேவதை உள்ளத்து பிரீத்தி ஏற்பட்டா கொஞ்சம் தேவதை கொடுக்கலாமேன்னா, ஆனா அந்த தேவதைய அடிஞ்சு போயிடுத்துன்னு வச்சுக்கோ, அந்த பலத்தை தேவதையால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. புரியத்துக்காக சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா பகவான் தான் நித்தியம், எல்லா தேவதையும் நித்தியம் கிடையாது. ஒரு நாள் அவளும் கிளம்பி போக வேண்டியதுதான். இப்ப நமக்கு அவளுக்கு என்ன வித்தியாசம்னா நாம குறைச்சலான நிலையில இருக்கோம், அவ அதிகமான நிலையில இருக்கா. அவளும் கிளம்பி போக வேண்டியவதான், நாமும் கிளம்பி போக வேண்டியவதான். இதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இன்னும் நிறைய நாட்கள் அவ இருக்க போறோம், நம்ம குறைச்சலா இருக்க போறோம், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர. அப்படி இருக்க செய்து இப்ப ஒரு தேவதையை குறித்து ஒரு யாகம் பண்ணினேன், அந்த தேவதை குறித்து யாகம் பண்ணினா அந்த தேவதை எனக்கு பலம் கொடுக்குமானா கொடுக்கும், இருந்தா கொடுக்கும். ஏன் சுவாமி அந்த தேவதை இருக்காதன்னா பிரளயம் வந்து அந்த தேவதை எப்படி இருக்கும்? இப்ப பிரளயம் வந்தா மாத்திரம் உங்க பெருமாள் கொடுப்பாருன்னா அவரு தான் நிச்சயமாச்சு. இப்ப பிரம்மாவுக்கும் ஒரு காலம் உண்டு, சிவனுக்கும் ஒரு காலம் உண்டு, குபேரனுக்கும் ஒரு காலம் உண்டு, இந்திரனுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனா அதே போல ஸ்ரீமன் நாராயணுக்கு ஒரு காலம் உண்டான்னா கால தத்துவமே இல்லை. எப்பொழுதும் நித்தியமா இருக்கக்கூடியவர், நித்தியமா இருக்கிறபடியாலே. இப்ப புரியத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யோசிஷ்டோம யாகம் பண்ணினேன், சொர்க்கத்துக்கு போகணும். யோசிஷ்டோம சொர்க்க காம எஜயத்தை, ஜோதிஷ்டோம சொர்க்க காம எஜயத்தைன்னு சாஸ்திரம் சொல்றது. ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாம்னு சொல்லியிருக்கு. சரி, சொர்க்கத்துக்கு போய் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணேன். அப்பதான் 3 லோகம் அழியக்கூடிய ஒரு நிலை வந்துடுது. 1000 சதுர்யுகம் முடிஞ்சா பூகு புவகா சுவகா 3 லோகம் அழிய போறது. அது அடிய எனக்கு தெரியாது. நான் என்ன அழியக்கூடிய காலம் அடிய எனக்கு தெரியாதபடியா பண்ணிட்டேன். பண்ண உடனே எனக்கு சொர்க்கம் கொடுக்கணும். பண்ணி முடிச்ச சில நாட்கள் கழிச்சுதான் எனக்கு சொர்க்கம் கிடைக்க போறது. இந்திரன் தான் கொடுக்கணும். ஆனா அந்த பண்ணி முடிச்ச சில நாட்களே என்ன ஆயிடுச்சுன்னா 3 லோகம் போயிடுச்சு. பிரம்மாவுடைய கல்பகாலம் முடிஞ்சுடுத்து, 1000 சதுர்யுகம் முடிஞ்சுடுத்து. முடிஞ்சபடியால என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப அந்த 3 லோகம் பிரளயம் வந்துடுத்து. பிரளயம் வந்துன்னா இந்திரனும் போயிட்டார். இப்ப எனக்கு யாரு கொடுப்பா?
யாரு கொடுப்பா? அப்ப எனக்கு சொர்க்கம் கிடைக்க போறது இல்லையில. ஆனா அப்பதான் என்ன, அதனால்தான் எப்போதும் அழியாத பிரம்மத்தின் திருவுள்ளத்துலதான் அதிருஷ்டமே இருக்கும். எப்போதும் பிரம்மம் அழியாது. அழியாத திருவுள்ளத்துலாம் இந்த திருவுள்ளத்துலதான் அந்த அதிருஷ்டமே இருக்கும். அதுதான் பிரீத்தி, அதுதான் ஞான விசேஷம். அதுதான் ஞானம். இதுக்காக சொல்லிட்டீங்கன்னா அது ஜீவாத்மா விபு அல்ல அணு. அப்ப நான் இங்க பண்ணக்கூடிய ஒரு காரியத்துக்கு நான் வராமே பண்ணலாமான்னா தர்மபூத ஞானம் பண்ணலாம். ஆனா அதுவே பண்ணும், அதுவே அந்த ஆத்மாவே அங்க வருமானா வராது. நான் வந்துதான் இது சொல்ல வந்தேன்னா அதை அதே போல பலனை யார் கொடுப்பா? அந்த தேவதை கொடுப்பான்னா அந்த தேவதை இதுதான் கொடுப்பா. இல்லைன்னா என்ன பண்றா? அந்த பலன் போயிடும். ஆனா பகவான் எப்பவுமே கொடுக்க. அதனாலதான் அதிருஷ்டம் பலனை கொடுக்கறது நித்தியமா இருக்கணும்னா பகவான் இதுதான் பகவத் சங்கல்பம். அதைத்தான் ஆழ்வாரும் கொண்டாடுறாரு. அறையோ இனி போனாலே கையார் சக்கரத்தியன் கருமாணிக்கமே என்னன்னு பொய்யே கைம சொல்லி புறமே ஆடி மெய்யே பொற்றிருந்தே விதிவாய்க்கின்று காப்பாரான். விதி என்றால் விதி ஒன்றே. அந்த விதிதான் அதிருஷ்டம். அதிருஷ்டம் விதி என்றால் அதிருஷ்டம் விதி ரெண்டு ஒண்ணுதான். அதிருஷ்டம்னு விதின்னா இது இல்லையா சுவாமி? விதி என்ன கிருபைன்னு வேறு. பகவத் கிருபை தான் அதிருஷ்டம், பகவத் கிருபை தான் விதி. விதிவாய்க்கின்று காப்பாரா. பகவத் கிருபை பட்டு கொடுத்தனா யாரால ரட்சிக்க முடியும்? கிருபை அதனால் தடுக்க முடியும்னா தடுக்க முடியாது. ஆக பகவானிடத்தில் இருக்கும் பிரீத்தி, அந்த பிரீத்தி நம் மேல் விழுந்தா தானே நமக்கு பலன் கிடைக்க போறது. நம்ம விழுந்துருச்சுன்னா பலன், அந்த பலத்தோடு பொருத்தம் இருக்கு, விப்புவாக இருக்கணும். அந்த பலத்தோடு அப்ப பொருத்தம் எது? விப்புவாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. விபுவா, நான் விபுவா, அந்த ஆத்மா விபுவா இருந்தா தான் பலம் கொடுக்குமானா கிடையாது. பலத்தோடு என்ன தர்மபூத ஞானம் இருக்கு எனக்கு. ஏன்னா இப்ப ஆத்மா இங்க இருக்கு, இங்க அடிச்சாலும் வலிக்கிறது. இப்ப ஆத்மாவும் இங்க இருக்கிறவன்னா தர்மபூத ஞானம் இங்க வந்தபடியால் தான் இது வலிக்கிறது. அதே போலதான் கூடு விட்டு பாக்குறதுதான் தர்மபூத ஞானம் அங்க போடுது. நமக்கு அந்த சக்தி இல்லை கூடு விட்டு பாடுதுல. ஆனா யோக பிரபாவம் படிச்சவாளுக்கு அந்த சக்தி இருக்கு, சௌகரிக்கு அந்த சக்தி இருந்து பண்ணினா சரி. அதனால ஜீவாத்மா விபு சொல்லுவன்னு சாஸ்திரமே சொல்லல. அதனால நீ சொல்லும்படி யாரு பூர்வபக்ஷி, நீ சொல்லும்படியான தன்மையிலே ஜீவாத்மா விபு கிடையாது. சாஸ்திரம் அனுஸ்வரூபம் என்று சொல்லிட்டு அதுதான் பொருத்தமுடையதாக இருக்குன்னார். ஏன்னா ஆத்மாக்கள் எல்லாம் விபு. இன்னொரு விஷயம் எடுக்கிறார் பார்க்கிறோம். ஆத்மாக்கள் எல்லாம் விபுன்னு வச்சுட்டா இப்ப பரமாத்மா விபு தானே, எங்கும் வியாபித்திருக்க அந்தர் பகிச்சத சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதா. சாஸ்திரமே சொல்றது எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை வியாபகத்துவம் தான். 3ஆம் பத்து பரத்வ காரணத்துவ வியாபகத்துவம். இந்த 3ஆம் பத்துல வியாபகத்துல சொல்லியிருக்கு இல்லையா? அப்படி எங்கேயும் வியாபித்திருக்கா இல்லையா? இப்ப வியாபிந்து இருக்கும்போது இப்ப 2 பேர் வியாபிக்கிறாங்க வந்துடுறது. பரமாத்மாவும் வியாபிக்கிறார், ஜீவாத்மாவும் வியாபிக்கிறார் வந்துடுறது. வியாபிக்கா வந்துன்னா ஏன்னா வந்து ஒருத்தர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னா இன்னொருத்தர் அந்த இடத்துல வர முடியுமா? வரவே முடியாது. இல்ல வியாபிக்கிறாருன்னு ஒருத்தர் தான் வியாபிக்க முடியும். இப்ப அடிய உட்கார்ந்துட்டு இருக்கேன், அடிய உட்கார்ந்த இடத்துல நீங்க வந்து உட்கார முடியுமா? சுவாமி அது என்னமா சுவாமி முடியும்? முடியாது. அதுதான் வியாபகத்துவம். பகவான் ஒருத்தர் தான் வியாபிப்பார், மற்ற யாராலையும் வியாபிக்கவே முடியாது. இல்ல இது வியாபகத்துவம் உண்டு விபு அப்படின்னு ஆத்மா சொல்லியாச்சுன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பொருந்தாம வருது. அப்ப ஒரே இடத்துல பகவானும் ஜீவாத்மாவும் இருக்கான்னு சொல்லணும். சொல்ல முடியுமா? ஒரே இடத்துல 2 பேர் அடைச்சுட்டு இருப்பாளா? அது திருக்கோளூர்ல 3 பேர் நின்னா. முதல்ல அவ வந்து படுத்துட்டு இருந்தா, அதுக்கப்புறம் உட்கார்ந்தா, அதுக்கப்புறம் நின்னா. அவளை கூட 3 பேர் நெருக்கிட்டு இருந்தார். புலவர் நெருக்குவந்த பெருமாள்னு சொன்னார். எதுவும் சொல்ல வந்தேன்னா அப்ப விபுவாக இருக்கவே முடியாது. அப்ப விபுவாக இருந்தா ஏக தேசத்துல ஒரே இடத்துல 2 பேர் இருப்பது வந்து பொருந்தவே பொருந்தாது. அடிய நீங்க உட்கார்ந்து இருக்கேன்னா நீங்களே வந்து உட்கார முடியுமான்னா உட்கார முடியாது. ஆக ஒருத்தர் தான் விபுவாக இருக்க முடியும். மற்ற பேர்லாம் இதுவா இருக்கலாம், அணுவா தான் இருக்கணும். அதனால ஆத்மா விபு கிடையாது, அணு. அதனால் 2 தத்துவம் விபுவாக இருக்க முடியாது. ஒரு தத்துவம் தான், அது பரமாத்மா தத்துவம் தான். அந்த பட்சம் நிரஸ்தம். அது இல்லைன்னு ஆகிட்டார். இல்லைன்னு ஆகிட்டார். இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
இனிமே ரொம்ப சுலபம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு பாத்துக்கோங்க. இப்ப ஜீவாத்மா பத்தி, ஜீவாத்மா எத்தனை வகைப்பட்டவர்கள் இதெல்லாம் எடுக்கிறார். ரொம்ப சுலபம். அநேகமா உங்களுக்கு கொஞ்சம் சிலதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், கிடுகிடுன்னு போயிடலாம். ஆனா கிடுகிடுன்னு போகல. நிதானமா சொல்றேன், புரியும்படியா சொல்றேன். இப்ப இது வரைக்கும் பார்த்ததுன்னா ஜீவாத்மா அனுஸ்வரூபம், விபு கிடையாது. விபுனா எங்க வியாபித்து இருக்கக்கூடிய தன்மை கிடையாது. இப்ப வியாபிக்கிறாள்னா தர்மபூத ஞானம் வியாபிக்குது அப்படின்னு சொல்றார். இப்ப அதுக்கு மேல இப்ப ஜீவாத்மாவையே மூவகைப்பட்டவர்கள். ஜீவாத்மா 3 வகைப்பட்டவர்கள். பத்தன், நித்யன், முக்தன். 3 வகை. பத்தன், நித்யன், முக்தன். அப்ப நாம யார் சுவாமி? நாமெல்லாம் பத்தாத்மா. எல்லாருமே பத்தாத்மா. இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை பேர் பத்தாத்மா. பத்தாத்மா அப்பன்னா பத்தாத்மான என்ன? கர்மத்துக்கு வசப்பட்டு சம்சாரத்துல இன்னும் விழுந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இதான் பத்தாத்மா. கர்மாவுக்கு வசப்பட்டுதான் இருக்கும். கர்மத்துக்கு தகுந்தப்பதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு வாழணும்னு நினைக்கிறோம். கர்மாவுக்கு தகுந்தவரை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப கர்மத்துக்கு வசப்பட்டு இருக்கிறபடியால நாம் எல்லாம் பத்தாத்மா. முத்தாத்மான என்னன்னா கர்மத்தை தொலைச்சிட்டு அர்ச்சராஜி மார்க்கத்திலே பிரயாணப்பட்டு ஸ்ரீவைகுண்டத்திலே அந்த பேரின்பத் அடியரோடு இருந்து அங்க அனுபவிக்கிறான் இல்லையா? அனுபவித்த பிரீத்திகாரிகள் கைங்கரியம் பண்றான் இல்லையா? அவதான் முக்தாத்மா. அப்ப முக்தாத்மா இங்க கிடையாது, பத்தாத்மா தான் இங்க. முக்தாத்மா ஸ்ரீவைகுண்டத்துல. அவன் என்ன பண்ணுவா? ஆனா அந்த முக்தாத்மா ஒரு காலத்துல பத்தாத்மாவா இருந்த பாதகம் என்ன பாத்துக்கும். முக்தாத்மா ஒரு காலத்துல பத்தாத்மா இருந்தா அப்ப நாமளும் முக்தாத்மா ஆகலாமான? ஆகலாம். எப்படி சுவாமி ஆகலாம்? உயவரே வழி உடையவர் திருவடி, அது எதுவுமே கிடையாது. அவருடைய திருவடி பலத்தால முக்தாத்மா ஆக போறோம். இந்த ஜென்மா தான் கடைசி ஜென்மா. சுவாமி இதுல ஒரு சந்தேகம் ஏதாவது வருமானம்? ஒரு சந்தேகம் படாதீங்க. சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எதுக்காக சந்தேகம் வரும்னா, நான் முயற்சி பண்றேன் சுவாமி, என் முயற்சியால கிடைக்கிறதுனா சந்தேகம் வரலாம். என் முயற்சியே இல்லையே. ஆச்சாரன் ஐஷன் போறாரு. ஞானம் அனுஷ்டானவை நன்னாகவே உடையனான ஒருமை இழந்தக்கால் மாநிலத்திய தேனார்கமன திருமாமகள் குழன் தானே வைகுண்டம் தரணும்னா நான் கொடுக்கப்படுறதுல அங்க போறோம். இப்ப நாமே முக்தாத்மாவும் மாறப்போறோம். அப்ப 2 வந்துடுச்சு. பத்தாத்மா இப்ப நாமே முக்தாத்மா மாற போறோம். அது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனதா. இங்க இருக்கச்சு முக்தாத்மா கிடையாது. அடுத்தது நித்யாத்மா. நித்யாத்மா என்னன்னா இந்த கர்ம சம்பந்தமே அவள கிடையாது. பத்தாத்மாவுக்கு கர்ம சம்பந்தம் உண்டு. முக்தாத்மாவுக்கு ஒரு காலத்திலே கர்ம சம்பந்தம் உண்டு. நித்யாத்மாவுக்கு எப்பவுமே கர்ம சம்பந்தம் கிடையாது. கர்ம சம்பந்தமே இல்லாம நித்தியமங்கள்ல பகவதன்மத்துல அவன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கா இல்லையா? அவெல்லாம் யார் சுவாமி? அனந்தகருட விஸ்வக்ஷேனாதிகள். அனந்தகருட விஸ்வக்ஷன். அனந்தன் என்ன, கருடன் என்ன, விஸ்வக்ஷன் என்ன, அதுக்கு மேல இங்க கோயில் காப்பான், வாசல் காப்பா, என்னென்ன உண்டோ அத்தனை பேரும் நித்தியாத்மகள். கோடிக்கணக்கான நித்தியாத்மாக்கள் இருக்கா. அவன் நித்தியாத்மகள். இப்ப இந்த பத்தாத்மகள் யாரு? இப்ப இதெல்லாம் எப்படி எடுக்கிறோம் தெரியுமா? நம்ம முதல்ல நம்ம ஒரு அட்டவணை பார்த்த போனோம். இந்த அட்டவணையை கொடுத்தேன்னு பாருங்க. என்ன கொடுத்திருக்கேன்? அதாவது முதல்ல பிரமாணம், பிரமாணத்தை பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் எடுத்தோம். பிரமேயத்தை திரவியம் அத்ரவியம் பிரித்தோம். திரவியத்தை ஜடம் அஜடம்னு பிரிச்சோம். ஜடத்தை பிரகிருதி 24 தத்துவங்கள் கால தத்துவங்கள் பிரிச்சோம். அஜடத்தை பராக்கு பிரத்யக்னு பிரிச்சோம். நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பராக்குல நித்திய விபூதி தர்மபூத ஞானம் பார்த்துட்டோம். பிரத்யக்ல ஜீவன் ஈஸ்வரன் பார்த்துட்டு இருக்கோம். அது ஜீவாத்மா பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஜீவாத்மால 3ஆ பிரிச்சோம். பத்த ஜீவாத்மா. அந்த அட்டவணை நீங்க கையில வச்சுட்டுதான் நல்லது. இல்ல காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க. சாயங்காலம் மறுபடியும் காலேஜ் உண்டு 5 மணிக்கு, அப்பயும் பார்த்துக்கலாம். அந்த அட்டவணையில என்ன இருக்குன்னா, ஜீவன்ல இருந்து 3ஆ பிரியது. பத்த ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா, நித்திய ஜீவாத்மான்னு பிரியது. அந்த பத்தனை மறுபடியும் பிரிக்க போறோம். மேல உட்காந்து பார்க்கறது இந்த மாதிரி பிரிச்சுன்னு வரும். அதே போல பிரத்யக்ல வரச்சே ஜீவன் ஈஸ்வரன் அப்படின்னு வந்து தோணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த நிலையதான் இங்க தெரிவிக்கிறாரு. ஆக அர்ச்சராஜி மார்க்கத்துல பிரயாணப்பட்டு போனவெல்லாம் இவெல்லாம் வந்து முக்தாத்மான்னு ஆயிடுச்சு. சரி சுவாமி, இங்க இருக்கச்சு ஒரே நிமிஷம்
அந்த நித்தியாத்மா சம்பந்தமே இல்லாத பத்தாத்மா யாரு பத்தாத்மா பிரிக்கிறார். திரும்ப திரும்ப தொடர்ந்து சம்சாரத்துல வந்து கொண்டிருக்கிறா இல்லையா? சம்சாரம்னா என்ன சுவாமி? சம்சாரம்னா தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்ற இடவின்றிக்கே. இது மூச்சு பள்ளி எடுத்திருக்காரு பிரயோகாச்சாரியர். தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம். அதாவது அந்த வருத்தம் கூட இல்லை. சுவாமி என்னையும் மறந்தேன், யானே என்ன அறியலாதே, யானே எந்தனதே என்று இருந்தேன் ஆழ்வார் தெரிவி தரலையா? என்னை பத்தியும் தெரிஞ்சுக்கல, பகவானை பத்தியும் தெரிஞ்சுக்கல, ஆச்சாரனை பத்தியும் தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்கலே என்று வருத்தம் கூட இல்லை. அந்த வருத்தம் கூட இல்லாம சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கிறவனோ அப்படிப்பட்டவன் தான் சம்சாரி. அவன் தான் யாரு? சம்சாரி. அதுதான் சம்சாரம், சம்சாரி. இவர் இப்ப இந்த சம்சாரம் எங்க இருப்பார் சுவாமி? 14 லோகத்துல இருக்கிறவன் அத்தனை பேரும் சம்சாரி. பிரம்மா தொடங்கி பிபீலிகா பரியந்தம்னு சொல்லுவா முன்னோர்கள். பிரம்மானா நான்முகன் சதுர்முகன் பிரம்மா, பிபீலிகானா எறும்பு. பிரம்மா தொடங்கி எறும்பு பரியந்தம் அத்தனை பேரும் சம்சாரிகள் தான். அத்தனை பேரும் சம்சாரம் அப்படின்னா அத்தனை பேரும் சம்சாரம். அப்பனா பிரம்மா தொடக்கமாக புழுகிராகன் திருவிழா. அந்த பிரம்மா எங்க அவதாரம் பண்ணார்? நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனா சங்கரனைத்தான் படைத்தான்னு நாராயண உந்தி தாமரை உந்தி மேல தன்னோன்னு தெரிவிக்கிறாள். சீமன் நாரா உந்தி தாமரை தோன்றினவன் தான் பிரம்மா. அப்படிப்பட்ட பிரம்மா அவரும் சம்சாரிதான், அவரும் சம்சாரிதான், அவரும் சம்சாரி. அப்ப முதல்ல பிரம்மா தான் படைக்கப்பட்டார். அணைவது அரவணமேல் பூம்பாவை ஆகம் புணர்வது இருவரவர் முதலம் தானே எனவே நாம் எப்பொருட்கும் விடுமுதலாம் உடைவன் பிறவிக்கடல் நீந்து வாழ்க்கை பூவில் நான்முகனை படைத்த தேவன். ஆழ்வார் பாசனமே இருக்கு. பூவில் நான்முகனை படைத்த தேவன். முதல்ல பிரம்மா தான் படைக்கப்பட்டார். பிரம்மா நாராயணன் படைத்தான் நான்முகனை. நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தார் என்றும் சொல். அந்த பிரம்மாவுடைய தான் ருத்ரன் பிறந்தான். பிரம்மாவே ருத்ரனை சிருஷ்டிக்கிறார். அந்த பிரம்மாவே மறுபடியும் சிருஷ்டிக்கிறார். யார? சனத்குமாரர்களை. சனகன் சனத்குமாரர்கள் முதலான யோகிகள். அந்த யோகிகள் சிருஷ்டிக்கிறார். அவரே நாரதர் முதலான தேவ ரிஷிகளை சிருஷ்டிக்கிறார். வசிஷ்டர் முதலான பிரம்ம ரிஷிகளை சிருஷ்டிக்கிறார். தேவ ரிஷி என்ன, பிரம்ம ரிஷி என்ன, ராஜ ரிஷி என்ன, மகரிஷி என்ன, ரிஷி என்ன? இந்த ரிஷிகளுக்குள்ளே இத்தனை வாசி. இத்தனை இப்ப நீங்க யாரை பத்தி சொல்லிட்டு இருக்க? எல்லாம் பத்தாத்மா, எல்லாரும் பத்தாத்மா. தேவ ரிஷி என்ன, பிரம்ம ரிஷி என்ன, ராஜ ரிஷி என்ன, மகரிஷி என்ன, ரிஷி என்ன? இவ்வளவு வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோக பலத்தினுடைய வேறுபாடு. இந்த யோகம் இருந்தா தேவ ரிஷி, இந்த ரோடிகள் இருந்தா பிரம்ம ரிஷி, இந்த யோகம் இருந்தா ராஜ ரிஷி, இந்த யோகம் இருந்தா மகரிஷி, இந்த யோகம் இருந்தா ரிஷி அப்படின்னு அந்தந்த வைராக்கியம் வளர வளர ரிஷி பட்டம் கூட்டிகிட்டே போகுது. முதல்ல ரிஷியானார் விஸ்வாமித்திரே, அடுத்த ராஜரிஷியானார், அடுத்து பிரம்ம ரிஷியானார். அப்ப வைராக்கியம் வளர வளர ரிஷி பட்டம் கூடுறது இல்லையா? அதே போல இவெல்லாம் யாரு? வசிஷ்டர், புலஸ்தர், மரிஷி, தக்ஷ, கஷ்யப முதலான 9 பிரஜாபதிகள். அந்த 9 பிரஜாபதிகள் எல்லாமே பிரம்மாவிடத்துல இருந்து நேரே பிறந்த எல்லாருமே பத்தாத்மா, நேரே பிறந்திருக்கா. இவர்களிடத்துல இருந்து தான் தேவர்கள் திக்பாலகர்கள்லாம் பிறந்திருக்கா. யார்றது? 9 பிரஜாபதிகள். வசிஷ்டர், புலஸ்தியர், மரிஷி, தக்ஷ, கஷ்யபர், மகரிஷி இவாள் இருந்துதான் தேவர்கள்லாம் பிறந்திருக்கா. திக்பாலர்கள் பிறந்திருக்க 4 திக்பாலர்கள். 4 திக்பாலர்கள். வடக்கே குபேரன், விடுகிடுன்னு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. வடக்கே குபேரன், கிழக்கே இந்திரன், தெற்கே யமன், மேற்கே வருணன். இவ 4 பேரும் இருந்தா இல்லையா? இவெல்லாம் யார் பண்ணா? இந்த பிரஜாபதிகள் சிருஷ்டித்தா. அதற்கு மேற்கொண்டு 14 இந்திரர்கள். சுவாமி இந்திரர்கள் ஒருத்தர் இல்லையா? ஒருத்தர் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்னா 14 என்ன கணக்குன்னா பிரம்மாவின் பகல் பொழுதின் போது 14 மன்வந்திரங்கள் மனுக்கள் மாறுவான்னு பார்த்து போனோம். 14 மனுக்கள் ஒரு பிரம்மாவுடைய பகல் பொழுது 1000 சதுர்யுகங்கள் கொண்டது. பிரம்மாவின் ஒரு பகல் பொழுது 12 ஹவர்ஸ். பிரம்மாவுக்கு 12 ஹவர்ஸ், 1000 சதுர்யுகங்கள்.
அந்த 1000 சதுர்குல் யுகங்களிலே மன்வந்திரங்கள் 14 மன்வந்திரங்கள், அந்த 14 மன்வந்திரங்கள் மாறலாடியா, அந்த மாறும்போது 14 இந்திரர்கள் இருக்கா, அவாறு மாறுறார். அதனால காலப்பொழுதுல 14 பேர் உற்பத்தி பண்றார், 14 மனுக்களை பிரம்மா உற்பத்தி பண்றார். அதற்கு மேல அசுரர்கள் உற்பத்தி பண்றார், பித்ருக்கள், அதுக்கு மேல சித்தர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதரர்கள், இவர்கள் நான் பார்ப்பது சுவாமி எல்லாம் எங்க பார்த்திருக்க மாதிரி ஒண்ணு இல்ல, திருப்பள்ளி எழுச்சியில பார்த்திருக்கோம். திருப்பள்ளி எழுச்சியில என்னென்ன பார்த்திருக்கோம்? சித்தர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதரர்கள், இவரெல்லாம் திருப்பள்ளி எழுச்சியில பார்த்திருக்கணும். திருப்பள்ளி எழுச்சி கதிரவன் கூட இது சிகரம் வந்த இந்த பாத்திரத்துல இதெல்லாம் பாக்குறோம். காலைல சேவிக்கும் போது எல்லாம் பண்றதுக்கணும், இதெல்லாம் பாசனம். ஏன்னா மொத்த பேரும் எல்லாருமே பந்தாத்மா. இந்த மொத்த பேரையும் பிரம்மாதான் சிருஷ்டிக்கிறார் எல்லாரும். ஏன் இது பெரிய விஷயமே இல்லை, இத பாக்குறது பெரிய விஷயமே இல்லை. ராமாயணத்துல ஒரு இடத்துல லங்கைக்கு நெருப்பு மூட்டிட்டாரு அனுமான், வாழ நெருப்பு வச்சுட்டார், லங்கையே கொளுத்தினதும் கொளுத்திட்டார். கொளுத்தி இப்படி வந்துட்டு இருக்கச்சே அப்பதான் ஒரு ஞாபகமா வருது, ஓஹோ சீதை இருக்கிற அசோகவனம் இருக்கு, அசோகவனமும் சேர்த்து எரிஞ்சுனா என்ன பண்றதுன்னு இவர் இப்படிப்பட்ட முத்தாள்தனம் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றார், வருத்தப்பட்டு இருக்கச்சே அப்பதான் என்ன பண்றாரா, மேல கிண்ணறர்கள்லாம் போயிட்டு இருக்காளாம், வித்யாதரர்கள் கிண்ணறர்கள்லாம் போயிட்டு இருக்காளாம், ஆகாசத்துல பாட்டு பாட்டுட்டு போயிட்டு இருக்காளாம். போயிட்டு இருக்கச்சே அவ என்ன சொல்லிட்டு பாட்டு போயிட்டு இருக்கானா, என்ன வைபவம் இந்த அனுமானுக்கு. அனுமான் பாருங்க லங்கையில நல்லா தீ பிடிக்கிற மாதிரி வச்சான், ஆனா அசோகவனத்துக்கு மட்டும் தீ வைக்காம மற்ற இடத்துல வச்சிருக்கானே, என்ன வரைக்கும் பண்ணிருக்கானு. இதுக்காக சொல்ல வந்தேன்னா, வானரர்கள், கிங்கரர்கள், அதே போல வித்யாதரர்கள், கிண்ணறர்கள், இவெல்லாம் உண்டு. இவெல்லாம் சிருஷ்டித்தது யாருன்னா பிரம்மா சிருஷ்டித்தது. அது பாடிட்டு போறா இல்லையா, அப்பதான் அனுமானுக்கு நிம்மதி வந்துட்டான். ஓ அப்பனா அசோகவனம் காப்பாற்றப்பட்டது, விராட்டி காப்பாற்றப்பட்டால் அவருக்கு நிம்மதி தெரியறது இல்லையா. அப்பதான் இதே என்ன, இதெல்லாம் ஏன்னா இதுவும் எதனால காப்பாற்றப்பட்டது, விராட்டி வைபவத்தால காப்பாற்றப்பட்டதுன்னு தான் நினைக்கிறார். ஆனா அவன கிண்ணறர்கள், வித்யாதரர்கள் என்ன சொல்றான்னா, ஒண்ணுமில்ல சாமி, ஹனுமானுடைய பிரபாவத்தால அசோகவனத்துக்கு நெருப்பே வரல பாருங்க அப்படின்னாரு. ஹனுமான் பிரபாவத்தால இவர் சொல்லிக்கல, ஹனுமான் என்ன சொல்லிக்கிறான்னா, விராட்டுடைய அவருடைய கருணையால் தான் அங்கேயே தன்னுடைய சுவாதந்திரத்தை விட்டு கொடுத்துட்டா. சுவாதந்திரம் கூடாது, பரதந்திரன் தெரிவிக்கிறார் இல்லையா, இதுக்கு சொல்ல வந்தேன். அப்ப அவ்வளவு தூரம் பாரதந்திரம் தெரிவிக்கிறார். அதுக்கு மேல துவாதச ஆதித்யர்கள், 12 சூரியர்கள், துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள். அந்த ஏகாதச ருத்ரர்கள் தான் 11 திவிதேசம். திருநாங்கூர் 11 திவிதேசம் இருக்கு இல்லையா, அந்த 11 திவிதேசத்துல 11 சிவாலயம் இருக்கு அங்க. பெருமாள் அங்க 11 இடத்துல அங்க செவசாய்க்கிறபடியாலே 11 ருத்ரர்கள் பகவானை சேவிக்கிறார். அதான் அது திருநாங்கூர் 11 திருட சேவை சேவிச்சிருக்கு போனோம், அதான் தெரிவிக்கிறாங்க. ஏகாதச ருத்ரர்கள் எங்க இருக்கு, 33 அமரருக்கு முன் சென்று கப்பந்து விற்கும் கலி, அந்த பாட்டை இதெல்லாம் இருக்கட்டும். ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அதே போல அஸ்வினி தேவர்கள் 2 பேர். அஸ்வினி தேவர்கள் தானவர்கள் என்ன, யக்ஷவர்கள் என்ன, ராட்சசர்கள் என்ன, பிசாசுக்கள் என்ன, இவர் ஒவ்வொரு ஜாதியும் இருந்தாங்க. இப்படி யக்ஷ தேவ யோனிகள் பலர் பிறந்திருக்கா இல்லையா, பலர் எத்தனை எல்லாமே பந்தர்கள் பல பலர் பிறந்திருக்கா. மனுஷருக்குள்ள ஜாதி உண்டு. மனுஷர் இப்ப தேவ ஜாதிக்குள்ள பிரிச்ச போனோம். அதே போல மனுஷர்கள் உண்டானா பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர 4 வர்ணத்தை பிரிச்சு பட்டுக்கலையா. இவெல்லாம் யாருன்னா எல்லாமே பகவான் தான் சிருஷ்டிக்கிறார். பிராமணோஸ்ய முகமாசேதுவா பாஜு ராஜன்ய கிருதகா ஊரு ததஸ்ய பத்யாகம் சூத்ரோ அஜாயதான்னு இவெல்லாம் பிரிச்சாரியா. இது யாரு, பகவான் தான் சிருஷ்டிக்கிறார். ஆனா 4 தான் பிரிச்சார். நம்ம 400 ஆக்கணும். 4 தான் பிரிச்சார். நம்ம எத்தனை ஆக்கணும்னா 400 ஆக்கி இருக்கோம். நம்ம அத்தனை பேரும் நம்ம ஆக்கி இருக்கோம்னு என்ன நம்ம பண்ணிட்டோம் இருக்கட்டும். ஏன் இன்னும் கிட்ட அரசாங்கத்துல லெட்ஜர் இருக்கு இல்லையா, அந்த லெட்ஜர்ல 4000 இருக்கும். லெட்ஜர்ல நீங்க உயர் நீதிமன்றத்துல இதுக்குன்னு ஒரு தனியா புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை பார்த்தோம்னா 4000 வகுப்புகள் இருக்கா. மனுஷனுக்கு கூட எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது மனுஷ ஜாதியில பிரிவு. அது திரியக்குகள் பிரிவு.
தேவ ஜாதி, அதாவது தேவதாசி, மனுஷ ஜாதி, திரியக்கு ஜாதி. அதுல என்னன்னு பசு, மிருகம், பறவைகள், ஊர்ந்து போவது, அது விட்டில் பூச்சிகள். விட்டில் பூச்சிகள் எத்தனையோ இருக்கு, எத்தனையோ ரகங்கள் இருக்கு. விட்டில் பூச்சிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா. அடுத்து ஸ்தாவரங்கள். ஸ்தாவரங்கள் அப்படின்னா அசையாதவைகள். அசையாதவைகள் நிறைய இருக்கு. அதே போல மரங்கள், செடிகள், புதர்கள், அதே போல அறுக்க முடியாதவைகள், அறுக்க முடிந்தவைகள். ரெண்டு வகை உண்டு, அறுக்க முடியாதவைகள், அறுக்க முடிந்தவைகள். அதுல சரி, மரங்களுக்கு கூட அறிவு உண்டு. இதெல்லாம் பந்தாத்மா. மரங்களுக்கு கூட அறிவு உண்டு. என்ன உண்டு சுவாமி? மரங்களுக்கு அறிவு உண்டா? உண்டே சுவாமி. அது நம்ம ஜலத்தை விடுற போனோம். மழை பெய்ஞ்ச ஜலத்தை விட்டாச்சுன்னா தான் நன்னா வாழணும்னா அந்த ஜலத்தை நன்னா இழுத்துக்கிறது மரம். மரம் இழுத்துன்ற பெரியாதுன்னு அதுக்கும் அறிவு உண்டு. அதுக்கு இருக்கக்கூடிய அறிவு ஒரு துளியா அறிவு இருக்கணும். அதெல்லாம் அது மட்டும் இல்ல, சூரியன் எந்த பக்கம் அதனுடைய சாயல் இருக்கோ அந்த பக்கம் மரம் போயிடும். அந்த வெளிச்சம் வேணுமானோ அந்த பக்கம் போறதுனோ, அப்ப அந்த சக்தியை ஈர்த்து கொள்ளுகிறதுனோ அதுக்கும் ஞானம் அதனத்தில் இருக்கு. அது தெரிவிக்கிறார் இல்லையா. இது விஷ்ணு புராணக்கார பராசர மகரிஷி இதெல்லாம் தெரிவிக்கிறார். ஆக பிராமணன் ஜந்துக்களுக்கு சொப்பனமாக ஞானம் இருக்கும். எல்லாம் பிராமணனுக்கு உண்டு. ஆக பக்தர்கள் 4 வகைப்பட்டவர்கள். பக்தர்கள் 4 வகைப்பட்டவர்கள். தேவ, மனுஷ, திரியக்கு, ஸ்தாவரம். 4 வகைப்பட்ட பக்தர்கள். அது மட்டும் இதுல இந்த 4 வகைப்பட்டவர்கள், 4 வகைப்பட்டவர்கள் இருக்காரு இல்லையா. அவெல்லாம் எப்படி பிறக்கிறா சுவாமி? எப்படி பிறக்கிறா? பனிக்குளம் உடைந்துதானே நாம தான் பிறக்கிறோம். உள்ளுக்குள்ள தாயார் வயிற்றுக்குள்ள பனிக்குளம் உடையணும். உடைஞ்சு விட்டோம்னா நாமெல்லாம் பிறக்கிறோம். அப்ப கர்ப்பத்திலிருந்து பிறப்பு வந்தவர்கள் நாமெல்லாம் கர்ப்பத்திலிருந்து நம்ம பிறக்கிறோம். அதே போல முட்டையிலிருந்து தோன்றியது உண்டு. முட்டையிலிருந்து தோன்றியக்கூடிய வஸ்துக்களும் உண்டு. பூமியில முளைவிட்டு தோன்றியதும் உண்டு. முளைவிட்டு தாவரங்கள், ஜங்கமங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பூமியில முளைவிட்டு தோன்றியதும் உண்டு. வேர்வையிலிருந்து தோன்றியவர்கள் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? வேர்வையிலிருந்து தோன்றியவர்கள் உண்டு. இந்த 4 வகைப்பட்டவர்கள் இருக்கா. அப்படின்னா பனிக்குடம் உடைந்து கர்ப்பத்தால தோன்றியவர்கள், முட்டையிலே தோன்றியவர்கள், பூமியிலே முளையிட்டு தோன்றியவர்கள், வியர்வையிலே தோன்றியவர்கள் என்று 4 வகைப்பட்டவர்கள். அதற்கு மேலே தேவர்களும் மனுஷர்களும் கர்ப்பத்திலிருந்து தான் தோன்றிய. தேவர்களும் கர்ப்பத்திலிருந்து தான், மனுஷர்களும் கர்ப்பத்திலிருந்து தான். இதுலயும் விதிவிலக்கு இருக்கு. என்ன சுவாமி இருக்கு? பிரம்மா கர்ப்பத்திலிருந்து தோன்றினாரா? இல்லையா. பகவானுடைய நாபி கமலத்திலிருந்தே, பிரம்மாவுடைய நாபி கமலம் இருக்கு இல்லையா, நான்முகனை நாராயணன் படைத்தான். நாபி கமலத்திலிருந்து பிரம்மா தோன்றினார். அப்ப அவர் கர்ப்பம் இல்லையே, அவர் கர்ப்பவாசம் இல்லையே. அதே போல ருத்ரன் பிறந்த, ருத்ரன் சிவபெருமான் கர்ப்பவாசத்திலிருந்து பிறக்கல. பிரம்மாவுடைய புருவம் இருக்கு இல்லையா, புருவம், அந்த புருவம் நெரித்த உடனே அது சுருங்கி விரிஞ்சது இல்லையா, உடனே கோபம் வந்துட்டு. அந்த கோபத்திலிருந்து பிறந்தவன் தான் ருத்ரன். அதுதான் கோபக்காரன். ருத்ரன் சொன்னாலே கோபம். அந்த கோபத்திலிருந்து பிறந்தவன் தான் ருத்ரன். பிரம்மாவுடைய இந்த புருவ நெருப்பு, அந்த புருவ நெருப்பிலிருந்து சுருங்க பிறந்துதான் ருத்ரன். அதே போல பிரம்மாவது மனசு சங்கல்ப பிறந்தவர்கள் தான் சனசனத்குமார்கள். அவன் மனசு இருக்கணும். அவனுடைய மனசனுடைய சங்கல்பம் என்ன? இது நல்ல யோகிகளா பிறக்கணும். எதுக்காகனா நாம் சிருஷ்டி காரியம் பண்ண போறோம். அந்த சிருஷ்டி காரியத்துக்கு உதவியாக யோகிகளா பிறக்கணும்னு மனசாலே சங்கல்பம் பண்ணி சிருஷ்டித்தான் சனசனத்குமாரர்கள். ஆனா அவன் சிருஷ்டிக்கு வரவே இல்லை. அவ என்ன பண்ணா, பிரம்மா பார்த்து இதெல்லாம் எங்க காரியம் இல்லை, நீ உபயபாவம் பிரம்மபாவம், உபயபாவம். பிரம்மபாவம்னா பிரம்மத்தையே நினைக்கிறது, உபயோகம்னா பிரம்மத்தை நினைக்கிறது, லௌகிக்கத்தை நினைக்கிறது. இன்னொன்னு என்னன்னா வெறும் என் பாட்டை பண்ணணும்னு அடிச்சுக்கிறது. உபயபாவம்லாம் எனக்கு தேவையில்லை. பிரம்மாவுக்கு உபயபாவம் உண்டு. பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் நினைக்கிறார். இந்த தொழிலையும் பண்றாரு இல்லையா, இதான் உபயபாவம்னு பேரு. ஆனா சனத்குமாரர்கள் எங்களுக்கு உபயபாவம் வேண்டாம், ஒரே பாவம் இது, ஸ்ரீமன் நாராயண் பிரம்மத்தை நினைப்ப அந்த பாவம் மட்டும்தான் வேணும்னு தெரிவிக்கிறார். எதுவும் சொல்ல வேண்டும்னா ஆக அப்படி தெரிகிறார். அதே போல சீதை, இதுவெல்லாம் சனத்குமாரர்கள் பிரம்மாவுடைய மனசிலிருந்து பிறந்தார். சீதை பூமியிலிருந்து பிறந்தார். ஆண்டாள் அதே மாதிரிதான். சூடி கொடுத்த நாச்சார்
ஆண்டாள் கர்ப்பவாசம் உண்டா சுவாமி? பூமியிலிருந்து பிறந்துட்டா. சீதா பிராட்டி சீதா லாங்கல பத்ததி அப்படின்னு அந்த கலப்பையை ஓட்டி கொண்டு போகும்போது அங்கிருந்து பிறந்தா சீதா பிறந்திருக்கா. திரௌபதி அக்னி மத்தியிலிருந்து பிறந்திருக்கா. திரௌபதி எங்க பிறந்திருக்கா? அக்னி மத்தியில தபஸ் பண்ணும் போது பிறந்தா. அக்னி மத்தியில தபஸ் பண்ணும்போது திருமணம். அது ஒரு திருட்டத்வம்மன். மகாபாரதத்துல திருட்டத்வம்மன் அவன் வந்து அதே மாதிரிதான் அவனும் பிறந்தான். துரோணாச்சாரிய அழிப்பதற்காக பிறந்தான். மகாபாரதம் பெரிய சரித்திரம், பெரியதன். துரோணாச்சாரிய அழிப்பதற்காக திருட்டத்வம்மன் பிறந்திருக்கான் இல்லையா? அதே போல பூதங்கள் வேதாளங்கள் எல்லாமே இத போல பிறக்கல. இது போல பிறந்தது இவை எல்லாமே யோனி சம்பந்தத்தோடு பிறந்ததுனா யோனி சம்பந்தமே இல்ல. பிறக்கலையனும் திரியக்குக்கு கர்ப்பத்துக்கும் பிறப்பதும் உண்டு. சரி சுவாமி, திரியக்குக்கும் கர்ப்பத்திலிருந்து பிறக்கிறது உண்டு அப்படின்னு சுவாமி. பசுமாடு கர்ப்பம் தெரிஞ்சா பிறக்கிறது, குதிரை கர்ப்பம் தான் பிறக்கிறது, கோழி வாத்தெல்லாம் எப்படி சுவாமி பிறக்கிறது? முட்டையிலிருந்து பிறக்கிறது. பசுமாடுதான் கர்ப்பம் தரித்து பிறக்கிறது. எத்தனை இருக்கு பாருங்க. சிட்டின்னு பத்தாத்மான்னு வச்சுட்டா எத்தனை இருக்கு பாருங்க. பத்தாத்மனா கோழி வாத்து இதெல்லாம் முட்டையிலிருந்து பிறக்கிறது. மேலும் சில மிருகங்கள்லாம் என்ன இருக்கலாம், வியர்வையிலிருந்து பிறக்கக்கூடிய மிருகங்கள்லாம் சிலதெல்லாம் உண்டு, சிலதான் பிறக்கிறது. மொத்த மரம் செடி எல்லாம் பூமியிலிருந்து முளை விட்டு பிறக்கிறது. மரங்கள் செடி எல்லாம் எப்படி இருக்குது? பூமியிலிருந்து மழை விட்டு தான் பிறக்கிறது. இந்த மரம் செடியெல்லாம் இப்படி கட்டுப்பட்டு கிடக்கிற பத்தாத்மா எல்லாம் பிறக்கிறார்கள் என்றால், அதாவது சரி சுவாமி, இவெல்லாம் பிறக்கிறாளே, பிறக்கிறச்சே பீஜம் முக்கியமா முளை முக்கியமா? ஒரு மரம் இருக்கிறது, மரத்துக்கு விதை முக்கியமா இல்ல அந்த விதை காட்டும் அந்த முளை கட்டுறதுக்கு விதைதான் பீஜம், அதுதான் பீஜம், அது முக்கியமா? அதனால் இது வந்துட்டா இல்ல மரத்தால் இது வந்துட்டா? மரம் இருக்கிறபடியால பீஜம் வந்துட்டா, பீஜம் இருந்தபடியால் மரம் வந்துட்டா? பேசிட்டே இருக்க வேண்டியதான். எது முன்னாடி எது பின்னாடி, எது முன்னாடி எது பின்னாடி? சில பேர் கேட்டுட்டா இருப்பா இல்லையா? அதே போல நமக்கு கர்மா முன்னாடியா ஆத்மா முன்னாடியா? அடிக்கடி இதை சொல்லிட்டே தான் இருக்கேன். கர்மாவும் அனாதி, ஆத்மா நித்தியம். கர்மா எந்த காலத்து, இப்ப ஆத்மா இந்த காலத்துல ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, அப்ப கர்மாவும் அந்த காலத்துல ஆரம்பிக்கணும். கர்மாவுக்கு ஆரம்பமே கிடையாது, அனாதி, ஆனா அந்தம் உண்டு. ஆத்மா அதே மாதிரி ஆரம்பம் உண்டானா நித்தியம், நித்தியம். ஆனா கர்மா நித்தியமான கர்மா நித்தியம் கிடையாது. அனாதிங்கிற சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் வேறு, நித்தியம் என்கிற சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் வேறு. அனாதி என்கிற சப்தத்தை போட்டாச்சுன்னா அந்தம் உண்டு, முடிவு உண்டுன்னு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நித்தியம்னு போட்டாச்சுன்னா ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாதுன்னு அர்த்தம். இது ரெண்டு நல்லா தெரிஞ்சுக்கோ. எது சொல்ல வந்தேன்னா, அதே போல இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறார்? இப்ப இந்த மரம் உணச்சுத்தோம்னா அந்த மரத்துக்கு பீஜம் விதை முக்கியமா மரம் முக்கியமானா ரெண்டுமே ஒரே நிலையில தான். எது முன்னாடி இது பின்னாடின்னு இதுல அதே மாதிரி ஜன்மாவுக்கு போனோம்னா அதுல ஜன்மா முன்னாடியா கர்மா முன்னாடியானா ரெண்டுமே ஒரே நிலையில தான் இருக்கு. ஜீவனுக்கு அவருடைய கர்ம பிரபாகம் தனி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மம் வெவ்வேறு. இரண்டாவது கர்மா வெவ்வேறு கர்மா. உங்க கர்மா வேறு, அடிய கர்மா வேறு, அவ கர்மா வேறு, இவ கர்மா வேறு. அதனால்தான் ஆத்மாக்கள் பலன் சொல்றதுக்கு காரணமே இதுதான் காரணம். என்னுடைய ஆத்மாவுக்கு என்னுடைய ஆத்மான்றது தப்பு, இது புரியத்துக்காக என்னுடைய ஆத்மான்னு சொன்னேன். ஏன்னா ஆத்மாவுக்கு தகுந்தாப்ப அந்த கர்மவினைக்கு தகுந்தாப்போல எனக்கு சரீரம் ஜென்மா எல்லாமே. அப்ப ஆத்மாக்கள் பல பல பல, ஒவ்வொரு ஆத்மா தனித்தனிதான். அப்ப ஒரே ஆத்மா சொல்லாமனா ஜாத்திய கவசம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மம், ஒரே கர்மம் கிடையாது. ஒன்றுக்கொண்டு இந்த கர்மமும் அந்த கர்மமும் ஒண்ணுக்கொண்டு கலசுமானா கலசவே கலசாது, சேருமானா சேரவே சேராது. சரி சுவாமி, இந்த கர்மத்தினால் இந்த ஜென்மா, இதுக்கு முன்னாடி இந்த கர்மத்தினால், அதுக்கு முன்னாடி அந்த கர்மத்தினால், அந்த மாதிரி முதல் கர்மானு இருக்கேன்னு சொன்னேன். முதல் கர்மானு கிடையாது, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய தடவை சொல்லிட்டேன், முதல் கர்மான்னு கிடையாது அப்படின்னு தெரியறதுனோ. இப்ப இதை தெரிஞ்சு இது சரி சுவாமி, இப்ப இந்த நமக்கும் அந்த ஆத்மாவுக்கும் உறவு இருக்கான்னா உறவு இருக்கு. என்ன சுவாமினா அவர் வேறு நான் வேறுதான், அவர் வேறு நான் வேறுதான். பர்த்தா பாரியா உறவுது சரீரத்தினால,
தகப்பனார் புள்ள உறவு சரீரத்தினால, ஆத்மாவால உறவானா உறவு கிடையாது. ஒரே ஒரு உண்டு. என்ன உருவம்னா எல்லா ஆத்மாக்களும் ஒரே உருவுன்னு சொல்லணும்னா சேஷ தாசபூதாக சுத சர்வேகே, நாங்கெல்லாம் தாசபூதர்கள். யாருக்கு? சிவன் நாராயணுக்கு. திருவரங்கத்து அடியார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நம்ம அத்தனை பேர் என்ன? அரங்கனுக்கு அடியார்கள். அது ஒரே கோஷ்டி தான். அதுல கோஷ்டி மாறாது. அப்போ ஒண்ணுன்னு சொல்லிக்கலாம். ஆனா அவரவருடைய கர்ம வினைகள் தனித்தனி தான், ஒரே கிடையாது. ஒண்ணுக்கு ஒண்ணு அகலாது. இதை தெரிஞ்சுக்கணும். நமக்கு உறுதி எல்லாம் உறவே இல்லை. அது இது நம்ம தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன். சுவாமி நான் வேறு நீ வேறு அவர் வேறு அவர் அப்படின்னா என்ன சுவாமி உறவு? அப்பன்னா உறவே இல்லைன்னு தெரியுது. அப்ப உறவு எது? ஒரே உறவு பகவான் தான். உந்தன்னோடு உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஒழிக்க ஒழியாத உறவு எதுன்னா பகவான் மட்டும்தான். நான் என் புள்ள, என் மனைவி, என் அம்மா, என் தகப்பனார், தாயார் எல்லாமே சரி இருந்தோம். ஒரே உறவு பகவான் தான். இது சொல்ல வந்தேன். அப்ப இது இந்த ரெண்டாவது, சில பேர் கூட்டு குடும்பம்னா நல்ல உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் கூட்டு குடும்பம்னா பாரத தேசத்துலதான், வேற எங்கேயுமே கிடையாது. வேற எங்கேயுமே கிடையாது. அங்கெல்லாம் கூட்டு குடும்பம். குழந்தை பிறந்து வச்சுன்னா 10 நாளே எங்கேயோ கொண்டு விட்டுறான். இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே இந்த கூட்டு குடும்பத்தை விட சரீரம் போயிடுத்து வச்சுக்கேன். சரீரம் போயிடுத்துனா அதுக்கப்புறம் எதாவது பண்ணுவாங்க. அவருக்கு சார்ந்த காரியம் பண்றாலே தவிர அவர் நேரடியா பாக்குறோமா, அவருக்கு எதாவது பண்றோமா, ஒண்ணும் கிடையாது. எதுவுமே கிடையாது இல்லையா? அப்ப ஒரே உறவு பகவான் தான். அதுன்னு தெரியுங்களா இல்லையா? அப்ப ரிஷிகள்னா எப்படி இருக்கா சுவாமி? அவளுக்கெல்லாம் சிலதெல்லாம் பட்டும் படாத மாதிரி வைராக்கியத்தோடு இருப்பா. இதெல்லாம் வெளிநாட்டிலே இது நடக்கிறது. குழந்தை பிறந்தனா அபாரம் பட்டுப்படாத மாதிரி இருந்துட்டாரோன்னா, ரிஷிகளை போல அவன் வந்துட்டாரான்னு சொன்னா ரிஷிகளுடைய நிலை வேறு, அவன் நிலை வேறு. ரிஷிகள் வைராக்கியத்தால வந்துட்டு, அவன் வைராக்கியம் கிடையாது, அவருக்கு பிடிக்கல, போயிட்டா இருக்கணும். அப்படி இருக்க செய்து அப்ப ஒருத்தர் கர்மா இன்னொருத்தர் கர்மத்தோடு ஒற்றுமையே கிடையாது. ஒருத்தர் கர்மா இன்னொருத்தர் கர்மாவோட ஒற்றுமை இருக்குமானா கிடையாது. சுவாமி என் கர்மா அவருக்கு போகுமா? அவர் கர்மா எனக்கு வருமானம் வரவே வராது. அக்கௌண்ட்ஸ்ல, பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல எப்பயாவது தப்பு பண்ணிட்டா மாறிடும். இங்க மாறுமானா மாற மாறாது. இந்த கர்மா எவ்வளவு நாளா இருக்குன்னா, சரி சுவாமி என் கர்மா எத்தனை நாளா இருக்கு? கல் தோன்றா மண் தோன்றா முன் காலத்திலே இது கர்மா உண்டு, எப்போதும் உண்டு. கர்மா ஒரு காலத்துல கடந்தது கிடையாது. ஒவ்வொன்று அனாதி. இது எதனாலன்னா, எதனால சுவாமி இந்த கர்மா அனாதின்னு சொல்லிட்டு அவித்யா கர்மா. அதனால பழைய ஜென்மத்தில் ஏற்பட்ட மனப்பதிவுகள் அப்படியே தூண்டுறது. இந்த ஜென்மத்துல சிலதெல்லாம் நம்ம பண்றோமோ, சிலதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஒண்ணு வேண்டாம். நாமே கல்யாணம் ஆயிடுத்தினாலே சந்ததி விருத்திக்காக ஆணும் பெண்ணும் கூடுறவன். அப்ப சந்ததி விருத்திக்காக இது யார் சொல்லி பண்றா? அதெல்லாம் அந்த எண்ணங்கள்லாம் என்ன வருது? அதான் வாசனைன்னு பேரு, ருச்சின்னு பேரு. அந்த வாசனை ருச்சி என்ன பண்றது? அந்த மனப்பதிவு அப்படியே இருந்துட்டு இருக்கும். அதுதான் தூண்டுறது. அது என்ன? என்னது தீயது பண்ணினோ, என்னது நல்ல பண்ணினோ, இத்தனை மனசுல இருக்கு. இந்த ஜென்மால பண்ணனா முன் ஜென்மால என்ன பண்ணினோ, அதுக்கு முன் ஜென்மால என்ன பண்ணினோம், அந்த பதிவுகள் அப்படியே வந்துட்டே இருக்கு. அந்த பதிவுகள் அப்படியே வந்துட்டே இருக்கு. அதுதான் தூண்டுறது. அப்ப இந்த ஜென்மா எடுக்கும்போது அந்த பதிவு அப்படியே தொடர்றது. அதாவது நம்முடைய இந்திரிய புஷ்பங்கள் எல்லாம் கடைசியில் அழியும் வரையில் நம்மோடுதான் இருக்கும். இதெல்லாம் நம்ம முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். புரியறதுக்காக சொல்றேன். யாரோ ஒருத்தர் இந்த ஜென்மால மோட்சத்துக்கு போகல, அவருடைய இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, கை கால் மூக்கு இதெல்லாம் இருக்கணும். அந்த சூஷ்பங்கள் அடுத்த சரீரத்துக்கு போயிடும். அது எப்ப சுவாமி அந்த இந்திரியங்களோட பூர்த்தி எப்ப அது இல்லாம வரும்னா சீவைக்குன்னு போயாச்சுன்னா, அப்ப கூட இது இங்க இருந்துட்டே இருக்கும். பழைய காலத்தின் போது அது பூர்த்தியா போகும். ஆனா அப்ப அது என்னோட சேராது. அர்ச்சராதி மார்க்கத்துக்கு போயாச்சுன்னா அந்த இந்திரியங்கள் சேராது. அர்ச்சராதி மார்க்கத்துக்கு போகாம வேற எந்த லோகத்துக்கு போனாலும் அடுத்த ஜென்மத்துல அந்த இந்திரியங்கள் சேரும். அந்த இந்திரியங்கள் அது அழியிற வரைக்கும் நம்மோடு தான் வரும். அப்ப மனசு என்ன, கண் என்ன, காது என்ன, மூக்கண்ண, இதெல்லாம் அந்த பதிவு இருந்துட்டே இருக்கும். அந்த பதிவு இருந்துட்டே இருக்கும். அந்த பதிவோடு அடுத்தபடி எடுக்கும்போது மீண்டும் அந்த வாசனை நன்னா தூண்டும். அடுத்தபடி இருக்கு அந்த வாசனை நல்லா தோணும். வாசனை தப்பு வழிக்கு தூண்டும். போன ஜென்மால தப்பா பண்ணி வச்சுக்க, தப்பு வழிக்கு தூண்டும்.
தப்ப வழிக்கு தூண்டும் போது நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய தர்மபூத ஞானத்தை முடிவு பண்ணி, ஓ அது தப்பாச்சு, தப்புக்கு போகப்படாதுன்னு உறுதியான முடிவு நாம தான் எடுக்கணும். ஆனால் அந்த தப்பை என்ன பண்ணணும்னா நல்லா அழுத்த சொல்லும். அதான் ருச்சி. அந்த ருச்சி என்ன பண்ணும்னா, இந்த தப்பு பண்ணு அப்படின்னு சொன்னோம். அந்த ருச்சி எதனால வருது? வாசனையால வருது. வாசனைன்னா என்ன சுவாமி? பெருங்காயத்தை டப்பால இருந்து எடுத்தா கூட அந்த டப்பா வந்து பார்த்தா வாசனை வருதோன்னு அதான் வாசனை. அது இருந்துட்டே இருக்கும். இந்த வாசனையை தொலைக்கிறதுக்கு தான் விரஜானதில தீர்த்தம் ஆடுறது. விரஜையில தீர்த்தம் ஆடுறது எதுக்குன்னா வாசனையும் ஒட்டின்னு இருக்கு. இங்கேயே கர்மா பூர்த்தியா போகல. கதா வித்வான் புண்ணிய பாபே விதுய நிரஞ்சன பரமம் சாமி உபைதுன்னு பேசணுமோ எல்லாம் போயிடுச்சு சுவாமி. இனி அர்ச்சராஜ மார்க்கத்துக்கு போகும். அர்ச்சராஜ மார்க்கத்துக்கு போகும்போது ஃபுல்லா எல்லாமே கர்மா பூர்த்தியா போகலைன்னா இருக்கு. வாசனைங்கிற கர்மா இருந்துன்னு இருக்கு. அந்த கர்மா இருக்கவே தான் எனக்கு சரீரம் கிடைச்சிருக்கு, சூக்ஷ்ம சரீரம். இல்லைன்னா சூக்ஷ்ம சரீரம் கிடைக்காது. ஏன்னா சரீரம் வேணும்னாலே கர்மா இருக்கணும். கர்மா இல்லைன்னா சரீரம் இருக்காது. அப்ப கர்மா இருக்கா சுவாமி? இருக்கு. சூஷ்ம கர்மா இருக்கு. அந்த சூஷ்ம கர்மா தான் வாசனை. அந்த வாசனை தொலைகிறதுக்கு எங்க? விரஜான தீர்த்தமானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்ராகிருத திருமேனியா கிடைக்கும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆகா அந்த வாசனையால ருச்சி வந்துருது. அந்த ருச்சி தப்பு பண்ணிக்கு முடிவு பண்ணி செய்யும் ஒன்று தோணும் இல்லையா? என்னென்ன சுவாமி இருக்கு? அவித்யா, கர்மா, வாசனா, ருச்சி அப்படின்னு. இந்த ருச்சியான இந்த ருச்சியினால்தான் ஏதோ ஒரு தப்பு பண்றோம். அந்த தப்பை அனுபவிக்க மீண்டும் பிறவி எடுக்கிறோம். அந்த பிறவி எடுக்க வேண்டி இருக்கு, பிறவி எடுத்துறோம். அதுதான் பிரகிருதி சம்பந்தம். அப்ப வாசனா ருச்சி. ருச்சியினால ஏதோ தப்பு பண்றோம். அந்த தப்பை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் பிறவி எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடுறது. பிற்கடி வந்தவுடனே என்ன ஆச்சு? இந்த பிரகிருதி சம்பந்தம் வந்துடுறது. பிரகிருதி சம்பந்தம் வந்தோம்னா அனாதிகால அவித்யா. அவித்யால கர்மா. ஒரு பெரிய சுத்தல். அவித்யால கர்மா. கர்மத்தை நல்லா தூண்டி கொடுக்கிறது ருச்சி. ருச்சியும் வாசனையும் கர்மத்தை நல்லா தூண்டுறது. தூண்ட உடனே அதனால ஜன்மத்தினால மீண்டும் கர்மா. சொல்லிட்டே போயிட்டு இருக்கணும். ஜன்மத்தினால அந்த கர்மத்தினால சுகத்தை அனுபவிக்கிறேன். அனுபவிக்கிறதுக்காக ஜன்மத்தினால கர்மா. சுவாமி சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இதேதான் பண்ணி எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்கள் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அடியேனி தான் பண்ணிருக்கேன். இதைதான் பண்ணிருக்கேன். இனி வேண்டாம் இருள் தருமா ஞானத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன் மறுநொழி நீ மடனெங்கே ஆற்றாற்றான் அடிவனங்கே. இனி எனக்கு இந்த பிறவி வேண்டாம். அப்போதைக்கு இப்போதே தெளிவை தெரிஞ்சிருக்க அப்படின்னா அப்ப இதத்தான் சம்சாரம் சுத்துறது. எப்படி சுத்துறதுன்னு பாருங்க. அவரே எடுத்திருக்காரு. கர்ப்ப ஜன்ம பால்ய யவ்வன ஜாகர ஸ்வப்பன சுசுக்தி மூர்ச்சா ஜரா மரண சொர்க்க நரகம். இது இத்தனை கிடைக்கிறது. இது இத்தனை ஏற்படுது. கர்ப்பத்தில் இருக்கும் போது எத்தனை இன்னல்கள்? 1 ஆ 2 ஆ? சுவாமி வேற விஷயத்துக்கு போகலாம், இதை விட்டுலாம எழுதிட்டு சொல்லித்தான் அவனை வேற கிடையாது. அப்படி இருக்கச்சே கர்ப்பத்தில் இருக்கச்சே எத்தனை இன்னல்கள்? 1 ஆ 2 ஆ? பிறக்கிற காலத்திலேயே அப்படி இப்படி இருந்துட்டு இருக்கும். இடமே இல்லாம இப்படி சமப்பட்டு இருக்கும். அவ்வளவு இன்னல்கள் பிறக்கிற காலத்துல. நமக்கு 100 வருஷம். வேதம் நூல் பிராயம் 100 மனிதர் தான் புகோரேகம் ஆதியும் உறங்கி போகும் என்னையை 15 ஆண்டு பேதை பால் அதாகம் பிரிவசி மூத்த துன்பம் திரும்பிறாரையா. அப்ப கர்ப்பகாலத்தில் கை கால்கள் கூட அசையத்துக்கு முடியல, அந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். இப்ப ஜன்மம், அந்த ஜன்மம் வந்துருக்கணும். ஜன்மம் பிறந்த பிறகு எனக்கு சிசுவா இருக்கணும். சிசுவா இருக்கச்சே நம்முடைய மலமூத்திராதிகள், நம்ம மலமூத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அதையே நமக்கு தொலைக்கிறதுக்கு தெரியல. இப்ப தொலைக்கிறோம் இந்த வயசுல. ஆனா அந்த சிசுவா இருக்கச்ச தொலைக்கிறது தெரியல. தெரியாத வழியில அதுவும் சிரமம். அதுக்கு மேல பாலனா இருந்துட்டோம். பாலனா இருக்கச்சே விளையாட்டுலதான் புத்தி போறது. வேற எதுலயும் புத்தி போறது. அதுக்கப்புறம் யவ்வன பருவம் வருது, இளமை பருவம். யவ்வன பருவம் வந்த உடனே நல்லா அனுபவிக்கணும். எங்கெங்கள்லாம் எங்கெந்த பெண்கள் இருக்கா. ஆனா மதுரகவியாளர் தெரிவிக்கிறார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் பொன்மையாக கருதுவன் அப்படின்னு தெரிவிக்கிறாள். செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனா அப்படின்னு தெரிவிக்கிறாள். அப்ப யவ்வன பருவத்துல நான் அனுபவிக்கணும் புத்தி போறது உடனே
அதுக்கு ஜாகர பருவம். அப்ப ஜாகிரதை மூச்சு கொண்டு இருக்குன்னு தருவோம். அப்ப இதெல்லாம் கண்ணில் படுறது, ஆனா ஒண்ணும் பண்றது இல்லை. ஜாகர பருவம் வந்த உடனே எல்லாம் கண்ணில் படுறது, ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் சொப்ன பருவம். சொப்னம் கெட்ட சொப்னம் எல்லாம் வருது, ஒண்ணும் பண்ண மாட்டேன்றானு. அதுக்கப்புறம் சுசுக்தி, தூங்கியே போயிடுறான் இல்லையா, அப்ப ஒண்ணும் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் மூர்ச்சாது, மயக்கமே அடைஞ்சிடறான் இல்லையா, இப்ப நிச்சயமா ஒண்ணும் பண்ண மாட்டான். மயக்கம் வந்துட்டு இருக்கு, ஒண்ணும் பண்ணுவான். ஜர என்னது, மூப்பு வந்துருத்து. இளமை கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் மலரொளி மாயோன் வருவிய கோயில் முற்றமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைத்து இற்றகால் போல் தள்ளி வெல்ல இருங்கன் இளையாமுன் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமலையோடி உயிரை வற்ற வாங்கி உண்டவாயன் வதறி வணங்குது பெரு முற்றமூத்து கோல் துணையா. அந்த ஜரை வந்துடுறது. ஜர வந்துட்டுன்னா என்னன்னா, மூப்பு நிச்சயமா நகரவே முடியல. வாங்க, முட்டி கால் வலிக்கிறது, கை கால் வலிக்கிறது, பேச முடியல. யாத்திரை போனோம்னா ஒண்ணுமே சொன்ன முடியல, மூப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் மூப்பு வந்த உடனே என்னது, மரணம். மிருத்யு தேவதை கூற்றத்தின் வாழ்வு இந்த கும்பகரணம். மிருத்யுதேவ வந்துடுறா. மிருத்யுதேவ வந்த உடனே ஐசின்ன பேரர். அப்படியே அப்படின்னா, ஏதாவது 4 நல்ல காரியம் பண்ணியிருந்தா என்ன ஆகுது, சொர்க்கத்துக்கு போறான். 4 நல்ல காரியம் பண்ணியிருந்தா சொர்க்கத்துக்கு போறான். தீய காரியம் பண்ணியிருந்தா என்ன பண்றான், அதுக்குத்தான் நரகத்துக்கு போறான். இப்படி விவிதமான விசித்திரமான நிலைகளுக்கு உட்பட்டு வாழ்கிறான் இவன். அப்ப என்னன்னா, மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அடியடைந்து உள்ளந்தேறி ஈரில் இன்ப திருவெல்லம் யான்மொழிகளையும் இப்படி மாறி மாறி கிடைக்கிறான். இப்படி அனாதி காலமாக, அனந்த காலமாக, அனந்த பிரகாரமாக அப்படின்னு. அப்ப தாங்கிக் கொள்ளாத தாபத்திரயத்தாலே பீடிக்கப்பட்டவளை இருக்கிறான். அது மட்டும் இல்ல, இதோடு மட்டுமல்ல, இன்னும் 3 விதமான நிலை உண்டு. ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌதிக 3 தாபங்கள். என்னென்ன தாபங்கள்னா, நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சமம், தெய்வத்தாலே நம் தலையில போடக்கூடிய சமங்கள், இயற்கை சீற்றங்களாலே வரக்கூடிய சமங்கள், இதெல்லாம் இருக்கு. அது என்னன்னா, பக்கத்துல மிருகம் இருந்தா மிருகத்தால வரக்கூடிய சமங்கள், வெளியே வரச்சு உள்ளே போச்சு அதனால வரக்கூடிய சமங்கள், இயற்கையோடு ஒட்டி இருக்கணுமோ அதுல வர சமங்கள். இந்த கர்மத்தாலும் சரீரத்தாலும் பகவானை நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் தடைபடுறது. அதெல்லாம் தடைபடுறது. இதெல்லாம் சென்னியங்கு தன் திருவேங்கடமலையா உலக தன்னர் வாழநின்ற தாமோதரா சரிதார் இந்த பதிகத்திலையும், அது பக்கம் வாயொரு பக்கம் வாங்கி வலிக்க வார்த்த நீர் மலர் கண்கள் பெழற்ற, தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலற்ற, நோயொரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கன்மாரோடு சிக்கன சுற்றமால் ஒரு பக்கம் நிற்க வல்லார்க்கு அறவதண்டத்தில் உயல்மாவேன் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான ஒரு தென்னிவேஷம் பெரியார் திருவிழா தெரிவிக்கிறார். அப்பனா ஒரு பக்கம் அவன் பக்கம் நிக்கணுமோ இல்லையே, பக்கம் நிக்காம இதுக்கு தடை நிறைய வருதுனோ, அப்படிப்பட்டவர்கள் தான் பத்தாத்மா. சுவாமி, இதை நீங்க சொல்லாமே இருக்கிறோம், நாங்க அனுபவிச்சுன்னு தான் இருக்கோம். இப்படி பத்தவதான் பத்தாத்மான்றார். இவ்வளவு ஸ்தலங்கள் இருக்கா பத்தாத்மா. பத்தாத்மா இப்ப பத்தாத்மாவை 2ஆ பிரிக்கிறார். இப்ப நீங்க அந்த அட்டவணையை பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த அட்டவணை என்னன்னா, பத்தனை 2ஆ பிரிச்சா என்னன்னா, புபுட்சு முமுட்சுன்னு வந்துடுறான். பத்தனை 2ஆ பிரிச்சா புபுட்சு முமுட்சுன்னு வந்துடுறான். அப்படின்னா, சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவர்கள், சாஸ்திரத்துக்கு வசப்படாதவர்கள். அப்படின்னா இப்ப முதல்ல அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் புபுட்சு முமுட்சுக்கு வர. சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவர்கள், சாஸ்திரத்துக்கு வசப்படாதவர்கள். எப்படி சுவாமினா, மிருகம் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டதா? வசப்பட்டது கிடையாது. ஸ்தாபனம் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டதா? வசப்படாது. தேவனும் மனுஷன் தான் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவன். தேவனும் மனுஷன் தான் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவன். மிருகமும் அல்லது ஸ்தாபனமும் சாஸ்திரத்தோட வராது. இதை 2ஆ பிரிச்சுட்டார். அப்ப இவர்களுக்குள்ளே இந்திரியங்களால் உண்டான பகுத்தறிவை யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு தான் சாஸ்திர வசியத்தை. இந்திரியங்களால் உண்டான பகுத்தறிவு அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் பகுத்தறிவு இருக்கு, 6வது அறிவு இருக்கு. ஸ்தாவரத்துக்கோ ஜங்கமத்துக்கோ 6வது அறிவு இருக்கா? இல்லையனோ. அதனால சாஸ்திர வசியத்தை இவர்கள், அதாவது தேவர்கள் மனுஷர்கள் அப்படிங்கிறவர்களுக்கு தான் சாஸ்திர வசியத்தை உண்டு. அப்படின்னா சாஸ்திரத்தைப்படி நடக்க வேண்டும் என்ற நிலை. மிருகத்துக்கோ ஸ்தாவரத்திற்கோ பகுத்தறிவு விவேக ஞானம் கிடையாது.
மிருகத்துக்கு விவேக ஞானம் கிடையாது. அதனால சாஸ்திரத்தை வசத்தை வராது. சாஸ்திரத்தின்படி நடக்கணும் என்கிற தன்மை அதுக்கு. அதனாலதான் இது முன்னாடியே நம்ம பார்த்துக்கோம். மிருகத்துக்கோ சாஸ்திரத்துக்கோ கர்மா கூடாது, கர்மா கழியும். ஏன்னா அவ பண்ண பாபத்துக்கு தகுந்த போல மிருகமாகவோ இல்ல ஸ்தாவரமாகவோ ஜங்கமாகவோ அவளுக்கு அந்த சரீரம் கிடைச்சிருக்கு. கிடைச்சிருந்தாலும் அவளுக்கு பாபங்கள் வருமானம் வராது. ஆனா பாபங்கள் தொலையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. வாய்ப்புகள் தொலையிறது இது அவருக்கு. அப்ப சாஸ்திர வசதி கிடையாது. சாஸ்திர வசதி இருப்பவர்கள் மேலும் இரண்டா பிரிக்கிறார். சாஸ்திரத்தை வசப்பட்டு இருக்கிற ரெண்டா பிரிக்கிறார். என்ன அவதான் புபுட்சு முமுட்சு. நம்ம பார்த்தோம். புபுட்சு முமுட்சு அப்படின்னா மோட்சம் போகணும் என்ற ஆசை இருக்கிறவன் முமுட்சு. நன்னா அனுபவிக்கணும், நன்னா சாப்பிடணும். புபுட்சு சாப்பிடுறதுல நிச்சயம் சாப்பிடுறதுல அனுபவிக்கணும். இந்த சரீரத்தை வைத்து கூட நன்னா அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு புபுட்சுன்னு பேரு. ஆத்ம உஜ்ஜீவனத்தை எதிர்பார்க்கிறானோ அவனுக்கு முமுட்சுன்னு பேரு. அப்படி இல்லையா இருப்ப முடியும். அதில் புபுட்சுக்கள் புபுட்சுன்னா இந்த சரீரத்தை அனுபவிப்பாக்கலாம். புமுட்சுக்கள் யாரு? தர்ம அர்த்த காமம். இந்த மூணுலயும் விருப்பம் தான் புபுட்சு. மோட்சம் அவனுக்கு விருப்பம் கிடையாது. தர்ம அர்த்த காம மூணுல விருப்பம் இருக்கணும்யா, அவதான் யாரு? புபுட்சு. அந்த புபுட்சுவை ரெண்டா பிரிக்கிறார். பாருங்க இந்த இடத்துல பாருங்க. அதாவது பராக்கு வந்து நித்திய விபூதி தர்மபூத ஞானம். அதே போல பிரத்யக்ல ஜீவாத்மாக்களை மூணா பிரிச்சோம். பத்தாத்மா முக்தாத்மா நித்தியாத்மான்னு. அந்த பத்தாத்மாவை ரெண்டா பிரிச்சோம். என்னது? புபுட்சு முமுட்சுன்னு. இப்ப புபுட்சு ரெண்டா பிரிக்கிறான். அர்த்த காமபரன் தர்ம பரன். அர்த்த காமபரன் தர்ம பரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இவரோட ரெண்டா தர்மத்தில் இருக்கிற விருப்பம் இருக்கிறவங்க ஒரு கட்சி. அப்பன்னா அர்த்தத்திலும் காமத்திலும் விருப்பம் இருக்கிற ஒரு கட்சி. தர்மம் பண்ணிட்டே இருப்பான், ஆனா அவனுக்கு மோட்சத்துக்கு போறதுலாம் விருப்பம் கிடையாது. ஆனா தர்மம் பண்ணிட்டே இருப்பான். தர்மத்துல விருப்பம் இருக்கிற ஒரு கட்சி. இன்னொருத்தனுக்கு நன்னா சம்பாதிக்கணும் சுவாமி, நன்னா அனுபவிக்கணும் சுவாமி, இது ஒரு கட்சி. அப்பன்னா அறம் பொருள் இன்பம் வீடு நாடு இருக்கணும். இதில் வீட்டின்பத்தில் ஆசை இருப்பவன் முமுட்சு. அறம் பொருள் வீடு இன்பம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தர்ம அர்த்த காம மோட்சம் இது சம்ஸ்கிருதம். அறம் பொருள் வீடு இன்பம் இது தமிழ். இப்ப தர்ம அர்த்த காம மோட்சத்துல விருப்பம் தான் முமுட்சு. அதிலே அறம் பொருள் இன்பத்தில் ஆசை இருப்பவன் புபுட்சு. அந்த புபுட்சு ரெண்டு வகை. அதுல அறம் என்கிற தர்மத்தில் ஆசை இருப்பவன் ஒரு வகை. அதே போல பொருள் அர்த்த காமம் இருக்கணும், பொருள் இன்பத்தில் ஆசை இருப்பவன் இன்னொரு வகை அப்படின்னு தெரிவித்தார். இவர்களையும் எப்படி பிரிக்கணும் என்றால், அர்த்த காமம் இருப்பவன் தேகமே ஆத்மான்னு சொல்லுபவன், தர்மத்தில் விருப்பம் இருப்பவன் தேகத்தை விட ஆத்மா வேறு என்று இருப்பவன். இவாளையும் பிரிக்கிறார். சுவாமி நீங்க சிரமமே இல்லைன்னு சொல்லிட்டே இப்ப சிரமமா இருக்கு சுவாமி. ஒரு சிரமமே இல்லை, சிரமமே இல்லை. ஏன் சொல்றேன்னா, முதல்ல பார்த்ததுன்னா சிரமங்கள் தான், ஒத்துக்கிறேன். இப்ப இதுல வந்து சிரமம் இருக்கான்னா ஒண்ணுமே இல்லை. புபுட்சு ரெண்டா பிரிச்சார். தர்மத்துல ஆசை இருக்கிறவன், இன்னொருத்தர் சம்பாதிக்கிறதுலயும் அனுபவத்திலையும் ஆசை இருக்கிறவன், இரண்டு ரெண்டா பிரிச்சிட்டார். இப்ப சம்பாதிக்கிற ஆசை இருக்கிறவனோ அவன் வேறு. அது தர்மத்துல ஆசை இருக்கானோ அவனுடைய நிலை என்னன்னா, அவன் தேகத்தை விட ஆத்மா வேறுன்னு நினைக்கிறான். என் ஞானம் எப்படியோ அப்படிதான் பிரதிபக்தி இருக்கும். எக்ஸலண்டா அவன் எடுத்துக்காரு. எனக்கு ஞானம் எப்படியோ அதுக்கு தகுந்த அப்பாதான் எனக்கு பிரதிபக்தி இருக்கும். யார் எது எதுல அவளுக்கு ஆசைப்படுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் பிரதிபக்தி இருக்கும். ஏன்னா இன்னதுதான் தத்துவம்னு புரிஞ்சுட்டா அதுக்கு தகுந்தாற் போலத்தான் ஏற்படுத்திக் கொள்வோம். எனக்கு பகவத அனுபவம் தான் பிரதானம் வச்சாச்சுன்னா பகவத அனுபவத்துக்கு என்னென்ன தேவையோ அதை நான் பண்ணிப்பேன். ஆச்சாரிய அனுபவம் தான் எனக்கு பிரதானம் வந்துட்டேன்னா ஆச்சாரிய அனுபவத்துக்கு என்ன தேவை அதை பண்ணுவேன். ஒண்ணு வேணாதான் சரீர அனுபவம் வேணும் சுவாமி, சரீர சுகம் வேணும்னா அதுக்கு தகுந்தவா பண்ணுவேன். அப்ப என்னுடைய நிலை இருக்கணும், எனக்கு விருப்பம் எது அதுக்கு தகுந்தவாதான் மாறும். தெரியணும். ஆக இன்னதுதான் தத்துவம் புரிஞ்சுட்டா அந்த தத்துவத்துக்கு தகுந்தாப்பதான் ஏற்படுத்திக் கொள்ளும். தேகத்தை விட ஆத்மா வேறு அல்ல என்று இருந்து விட்டால் அவன் எப்படி இருப்பான்? கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு இருப்பான் இல்லையா? அவன் எல்லாம் தேகத்தை காட்டினா அவன் தான் என்னது லோகாயத்த மதம் பார்த்தோம். அவன் அர்த்த காமத்துல ஆசை இருக்கிறவன் அவன் அப்படிதான் இருப்பான்.
சம்பாதிக்கிறதுலையும் அனுபவிப்பதிலுமே ஆசை இருப்பவன் என்ன பண்ணுவான்னா, இந்த தேகமே ஆத்மா, இதை கண்ணு வேறுபட்டது கிடையாது, ரெண்டுமே ஒண்ணு அப்படின்ட்டு காரணம் அவன் ஒரு நிலையில இருப்பான். இன்னொருத்தனை எப்படி இருப்பான்னா, மாற்றி இருக்கிறான். புண்ணியம் சேர்க்கணும்னு நினைக்கிறான். புண்ணியம் சேர்க்கணும் நினைக்கிறான், தர்மம் பண்றானோ அவன் தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், நான் புண்ணியம் சேர்க்கணுமே புண்ணியம் சேர்க்கணுமே என்னன்னா என்ன பண்ணுவான்னா, மரம் நடுவான், எல்லாருக்கும் தான தர்மங்கள் பண்ணுவான், அங்கங்க யாக யஜ்ஞங்கள்லாம் பண்றானோ இது தெரியுது. ஏன்னா இவனுக்கு தேகத்தை காட்டுற வேறுபட்டவன் தெரியா. ஆத்மா கிளம்பி போன உடனே ஒழுங்கான இடத்துக்கு போகணும். மோட்சத்துக்கு இல்ல, ஒழுங்கா சொர்க்கத்துக்கோ ஏதோ இடத்துக்கு போகணும்னா. அதனால தர்மத்தில் ஆசை இருக்கின்றாலே தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவன் புரிஞ்சுப்பான். ஆனா தர்மத்தில் ஆசை இல்லாமல் பணம் சம்பாதிப்பதிலே குறிக்கோள், அனுபவிப்பதிலே குறிக்கோள் என்று இருப்பவன் அவனா தேகமே ஆத்மா நினைச்சிருக்கான். ஆனா இதை தெரிவிக்கிறான். ஆனால் தர்மத்தில் ஆசை இருக்கிறான், இந்த உலகத்தை தாண்டி வேறு லோகத்துக்கு போய் அனுபவிக்கும் என்றாலே தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது என்கிற நினைவு அவனுக்கு இருந்துட்டே இருக்கும் என்கிற அர்த்தம் கிடைக்கிறது. சரி, இந்த தர்மத்தை பண்ண ஆத்மா தேகத்தை விட்டு பிரிந்து உயர்ந்த பதவியை அடைவானுங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. உயர்ந்த பதவி அடைவானுங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. இவன் எப்படி நம்புறான்னா, முதல்ல சாஸ்திரத்தை வாசிக்கிறான், ஆச்சாரிய உபதேசத்தை பெறுறான், பெற்ற உடனே போய் வேணா சொல்லி கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படி இருக்கச்சே அப்ப தேகத்தை காட்டின ஆத்மா வேறுன்னு நம்பி அதனால என்னென்ன பண்ணணுமோ அதுக்கெல்லாம் பண்றான். அப்ப உனக்கு இந்த உயர் பதவி அடைகிறோம் என்றாலே இந்த தர்மத்தை செய், இதம் குரு, இந்த தர்மத்தை செய் அப்படின்னு சொல்லு. தர்மசாஸ்திரத்தோட சொன்னாலே உடனே வேதத்தால் ஒத்துக்கொள்ளப்பட்டதுதான் இதம். அந்த இதத்தை அவன் பண்றான். வேதம் இதைத்தான் சரியான வழி என்று ஒத்துக்கொள்கிறது. அந்த இவனும் ஒத்துக்கிறான். வேதம் இப்படி சொல்லியிருக்கு, சொன்னபடியா அதை நான் பண்றேன். இதைத்தான் இஷ்ட சாதனத்துவம். இஷ்ட சாதனத்துவம், இஷ்ட சாதனத்துவம்னா வேதத்தாலே அனுமதிக்கப்பட்ட இஷ்டத்துக்கு சாதனமாக இருக்கும் தர்மத்துவம். வேதமே சில சொல்ல சொர்க்க காம யுஜயத்தை யோசிட்டோம சொர்க்க காம யுஜயத்தைன்னு சொல்றது. யோசிட்டோம யாகம் பண்ணுங்க சொர்க்கத்துக்கு போகலாம். இதான் இஷ்ட சாதனத்துவம். இஷ்ட சாதனத்துவம்னா தான் தர்மத்துவம். அப்ப தர்மத்தில் அடையாளம் இடப்பட்ட யஜ்ஞம், தானம், தீர்த்த யாத்திரை இதெல்லாமே தர்மம். இந்த தர்மத்தெல்லாம் யாரு அவன் பண்றான். அவன் பண்ணின எனக்கு நல்ல கதி கிடைக்கணும், நான் நன்னா இருக்கணும், அடுத்த தர்மம் எனக்கு நன்னா இருக்கணும் பண்றணும். இப்ப தர்மத்தில் விருப்பம், இப்ப இந்த தர்மத்தில் விருப்பம் என்ன, இந்த தர்மத்தில் விருப்பம் இருக்கிறவள ரெண்டாம் பிரிக்கிறான். இந்த தர்மத்தில் விருப்பம் இருக்கிறவ ரெண்டாம் பிரிக்கிறார். என்ன சுவாமினா, தேவதாந்திரத்தை பண்ணி தர்மம் பண்றவா இருக்கா, பகவானை பற்றி தர்மம் பண்றவா இருக்கா. ரெண்டு விதமா பிரிக்கிறார். தேவதாந்திர பற்றி கூட தர்மம் பண்ணுவாரா இருக்கல, நிறைய பேர் இருக்கா. தேவதாந்திர பத்தி இந்திரனுக்கு இது பண்ணா, சிவனுக்கு அதை பண்ணா, பார்வதிக்கு இது பண்ணா, அந்த அம்மனுக்கு அது பண்ணா அப்படின்ற கலையா. அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கா. பகவான் சுவாமி சீமன் நாராயணன் அப்படின்ற கலையா, அது மாதிரி இருக்கா. அப்ப வேறு தேவதைகளை பற்றியும் தர்மம் பண்ணலாம், சீமன் நாராயணனை பற்றியும் தர்மம் பண்ணலாம். வேறு தேவதை யாரு, பிரம்மா என்ன, ருத்ரன் என்ன, இந்திரன் என்ன, அக்னி பகவான் என்ன, முதலானவையில ஆராதனம் பண்றா இல்லையா. இதெல்லாம் தேவதாந்திர ஆராதன பரர்கள்னு பேர். இவாளுக்கெல்லாம் தேவதாந்திர ஆராதன பரர்கள். அடுத்த வகை என்ன சொன்னா, பகவான் ஸ்ரீமன் நாராயணனை பற்றி அவனையே பரதேவ கொண்டு இல்லையா. இவாள்லாம் யாருன்னா, இவாளும் இருக்கா. இவாள்லாம் யாரு சுவாமி, ஆர்த்தகா, ஜிக்ஞாசு, அர்த்தாத்தி அப்படிங்கிற இதுல ஆர்த்தன், ஜிக்ஞாசு, அர்த்தாத் அப்படின்னு என்னன்னா, ஆர்த்தன் அர்த்தார்த்தி ரெண்டு பேருமே ஐஸ்வர்யார்த்தின்னு பேர். பகவானையும் பிடித்து எனக்கு என்ன வேணும், ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கிறான். ஜிக்ஞாசு என்பா கைவல்யார்த்தி, பகவானையும் பிடித்து கைவல்யார்த்தி கேட்கிறானோ. அப்ப பகவானை பிடித்து கொண்டு ஐஸ்வர்யத்தை கேட்கிறவன் இருக்கான், பகவானை பிடித்து கொண்டு கைவல்யம் கேட்கிறவன் இருக்கான். அவன் தான் ஆர்த்தகா, ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தின்னு தெரிவிக்கிறார். ஆர்த்தன் அர்த்தார்த்தி ரெண்டு பேருமே ஐஸ்வர்யார்த்தி. இது கண்ணன் கீதையில எடுத்துட்டான். ஆர்த்தன் அர்த்தா ரெண்டு பேரும் ஐஸ்வர்யாசி. ஜிக்ஞாசு ஞாசுனா அவன் ஞாசுனா கைவல்யார்த்தி.
அப்ப ஐஸ்வர்யாஸ்தி கைவல்யாஸ்தி இரண்டு பேருமே பகவானை பற்றினவர்கள். ஆனா தர்மத்தில் தான் அவனுக்கு எண்ணம். அப்படின்னா என்ன? தேகாத்ம அபிமானம் இல்லாதவன் இவன். ஆனா அவன் இருக்கானே, யாரு? என் சரீரத்தை நான் அனுபவிக்கணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும் நினைக்கிறான் பாருங்க, அவன் தேகாத்ம அபிமானம் உடையவன். இவன் தேகாத்ம அபிமானம் இல்லாதவன். ஏன்னா இவன் கைவல்யார்த்தின்னு வந்துட்டாலே என்னன்னா, இந்த சரீரத்துல எனக்கு கிடைக்க போறது இல்ல, வேற ஏதாவது போய் ஆகணும்னு தெரிஞ்ச இவனுக்கு தேகம் வேறு ஆத்மா வேறு தெரிஞ்சுட்டு இருக்கான். இந்த தெரிஞ்சின்ற நிலை இது உண்டு. இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம். அதாவது தர்மபூத ஞானம், நித்திய விபூதி, பராத்மன்னு எடுத்திருக்கோம். பிரத்யக்ல இருந்து ஜீவாத்மா ஈஸ்வரன் தனியா எடுத்திருக்கோம். அதுல ஜீவனை பார்த்துட்டு இருக்கோம். ஜீவனை பார்த்துட்டு இருக்கச்சே அந்த ஜீவாத்மா மூவைகைப்பட்டவர்கள்னு பத்தாத்மா, புக்தாத்மா, நித்யாத்மா பார்த்தோம். அதுல பத்தாத்மாவை ரெண்டா பிரிச்சோம், புபுக்ஷு முமுட்சுன்னு. அதுல புபுக்ஷு அர்த்த காமபரன் தர்ம காமபரன். அதே போல முமுட்சுல கைவல்யார்த்தி இருக்காரு, அந்த கைவல்யம் வரைக்கும் பார்த்திருக்கோம். அதற்கு மேற்கொண்டு தர்மபரனே வேதாந்த பரண ஆக போறான், அந்த தர்மபரனே பகவத் பரண ஆக போறான். அதே போல இங்க இருக்கக்கூடிய முமூச்சுவே கைவல்யார்த்தி ஆக போறான், இன்னொரு முமூச்சுவே பரம மோட்சார்த்தி ஆக போறான். என்னன்றது சாயங்காலம் பார்ப்போம். ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் ஜீவாத்மா நிலை. அதுக்கப்புறம் ஈஸ்வர நிலை என்னன்னு பின்னாடி பார்க்கணும். அவசியம் வரும்படி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஏன்னா முடியக்கூடிய சமயம் இங்கு வந்துட்டோம்னா யதீந்திர மத தீபிகா என்ன சொல்றதுன்னு ஒன்றுமா தெரிஞ்சிடலாம். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். சாயங்காலம் 5 மணிக்கு இதே யதீந்திர மத தீபிகா காலத்து கொண்டு அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் பெருமானார் திருவிலேசனும் ஆச்சாரியம் திருவிலேசனும் பகவதாறு திருவடிகளே சரணம். சந்தேகம் இருந்தாண்டா அவசியம் கேட்கலாம். நமஸ்காரம் சொல்லுங்க. இந்த தர்ம இதுல இருக்கிறவங்க வந்து ஏன் அது மோட்சத்தும் அதுவும் ஒன்னா சேர்க்கக்கூடாது? இல்ல இது வந்து ஒரு இதுவா கேட்கிறேன். 4 புருஷார்த்தம் இருக்கு, அறம், பொருள், இன்பம், வீடுன்னு. அந்த அறமும் வீடும் ஏன் ஒன்னா கிளப் பண்ணக்கூடாது? அறம் செய்யறவங்க எல்லாம் மோட்சத்துக்கு தானே போகணும், அப்படி அவசியம் இல்லையா? ஒரு புருஷார்த்தமா வச்சுக்கிட்டு அது ஒரு புருஷார்த்தமா தனியா சொல்றாங்க. தர்ம காரியம் பண்றோம் ஏன் மோட்சத்துக்கு போக கூடாதுன்னு கேட்கிறேன். ஆமா சுவாமி. சரி, நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் தர்மம் பண்றேன், எதுக்கு தெரியுமா? எனக்கு நல்ல ஜன்மா கிடைக்கணுன்றதுக்காக தர்மம் பண்றேன். நான் தர்மம் பண்றேன் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தர்மம் பண்றேன். நான் தர்மம் பண்றேன் பித்ருலோகம் போறதுக்காக தர்மம் பண்றேன். இந்த எண்ணம் வரலாமா கூடாதா? நான் தர்மம் பண்றேன் மோட்சத்துக்கு போகிறதுக்காக பண்ண மாட்டோம். நான் தர்மம்னா எப்படி எடுத்துக்கிறேன்னா சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றது தர்மம் எடுத்துக்கிறேன். இல்ல 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 இல்ல, என்னுடைய செல்ஃபிஷா நான் பண்றேன். தர்மம் பண்றேன்னு வந்துட்டோம் சப்தமே. அப்ப நான் பண்றேன்னு வந்துட்டோம், நான் பண்றேன்னு வந்துட்டேன்னா செல்ஃபிஷ் வந்துட்டாங்க. அதனால தர்மத்தை கொண்டு போய், அதனாலதான் தர்ம அர்த்த காம மோட்சம், அறம், பொருள், வீடு, இன்பம். இன்பம் வீடு அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து சாஸ்திரத்தே இல்லாம ஒன்லி பணம் சேர்க்கறது, எந்த வழியிலனா பணம் சேர்க்கறது, அப்படி காமம் எந்த வழியிலனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் பணம் சேர்த்து என் சரீரத்தான அனுபவிக்கின்றது. அவனுக்கு தேகாத்மா அபிமானமே அவனுக்கு இருக்கா, தேகம் வேறு ஆத்மா வேறு என்கிற எண்ணமே அவனுக்கு வராது. இந்த சரீரமே நான் நினைச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவன் பணம் சேர்க்கறதுல குறிக்கோள், அனுபவிக்கிறதுல குறிக்கோள். அவனுக்கு தர்மம் பண்றதுல குறிக்கோள் கிடையாது. அவனை காட்டி மேம்பட்டவன் தர்மம் பண்றவன். ஏன்னா 4 பேர் நன்னா இருக்கணும், எனக்கு புண்ணியம் கிடைக்கும், புண்ணியம் கிடைச்சா நான் நன்னா இருப்பேன், இந்த எண்ணத்தோட பண்றான். சாஸ்திரம் அக்செப்ட் பண்றது அவனை. ஏன்னா அவனோட இவன் தேவையில்லையே, அவன் தன்னை மட்டும் தானே பாக்குறான். நான் நன்னா இருக்கணும்,
நான் என் சரீரத்தை வச்சு நான் அனுபவிக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும் பார்க்கலாம். கொஞ்சம் சொல்லப்படாது இருந்தா சொல்லிடுறேன். சாமானியப்பட்டவர்களுக்கும் அரசியல்வாதிக்கும் வித்தியாசம் புரியுதா? புரியுது சார். இப்படி சொன்னா சட்டம் பிடிச்சிடும். இல்ல அது கரெக்ட் தான், உண்மைதான், இருக்கிறத சொல்றேன். வெளில போச்சுன்னா முக்தி மோட்சம் இது பண்றவா வந்து தர்மம் பண்றவாளை விட இன்னும் கொஞ்சம் பெருசு. ஆனா அவளும் தர்ம வழியில் தான் போறா. ஆனா தன்னுடைய விருப்பத்துக்காக தர்ம வழியில போறான், தன்னுடைய ஆனந்தத்துக்காக தர்ம வழியில போறான். ஆனா அது சாஸ்திர சம்மதமா போறான், சாஸ்திரம் அக்செப்ட் பண்ணிருக்கு, அதனால ஒத்துக்கிறான். அதனாலதான் சுவாமியுடைய எல்லாத்தையும் பிரிச்சிருக்காங்க. அட்டவணை முதல்ல கொடுத்தா என்னன்னு நல்லா இருக்கு. அதாவது அப்ப புரியுறதோட இப்ப நல்லா புரியுது. இவன் நல்லா புரியுது பாருங்க. அப்ப ஒண்ணு இதோடைய இதுவே வரலையே, எப்படி பிரிச்சான்னு சொன்னா அவ்வளவுதான். இப்ப பத்தாத்மாவை இரண்டா பிரிச்சா புபுட்சு மூச்சு, புபுட்சுவை ரெண்டா பிரிச்சா அர்த்த காமபரம் தர்மபரம், முமுட்சுவை ரெண்டா பிரிச்சா கைவல்யார்த்தி பரம மோக்ஷார்த்தி. இன்னும் அது வரல, நம்ம அது இனிமேதான் வரப்போறோம். எக்ஸலண்டான கிரந்தம் சுவாமி. ஆனா நம்ம பொறுமையா கேட்கணும். அடிப்படை ஞானம் வந்துடும். அடிப்படை ஞானம் அடிப்படை ஞானம் வந்துட்டாலே வேதாந்த காலட்சேபம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும், சுகமா கேட்கலாம், நன்னா புரியும். சுவாமி 5 5:30 சுவாமி? 5 தானே? 5 தான், 5 மணிக்கு தான். 5 மணிக்கு அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். அடியேன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாயம்.